தென்னாலுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி. அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்வில் கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக 36 தத்துவங்கள் என்ற வகையில் 24 தத்துவங்களை, அதனைத் தொடர்ந்து 7 தத்துவம், வித்யா தத்துவம் 7 ஆக 31 தத்துவங்களை பற்றி காலை அமர்வு தொடங்குவதற்கு முன்பாக ஒருவாறு நாம் பார்த்தோம். அதன் பிறகு சிவ தத்துவங்கள் 5 என்ற முறையில் கீழிருந்து சுத்தவித்தை, மகேஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் என்று 5 தத்துவம். இந்த 5ம் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகிறது என்று சொன்னால், சிவத்தினுடைய இச்சை மாறுபாடு இல்லாதது, ஆனால் அறிவும், அதாவது ஞானமும், கிரியை என்கிற செயலும் மாறுபாட்டுக்கு உரியது. எனவே ஞானமே வடிவமாக தத்துவம் ஒன்று இருக்கிறது, அது நாதம் என்கிற சிவ தத்துவம். கிரியையே வடிவமாக ஒரு தத்துவம், அதற்கு விந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம் என்று பெயர். இரண்டும் சமமாக இருப்பது சதாசிவம் அல்லது சாதாக்கியம் என்று பெயர். ஒன்று குறைந்து ஒன்று மிகுதியாக இருப்பது அல்ல, கிரியை என்கிற அவை மிகுதியாக, ஞானம் குறைவாக இருக்கிற தத்துவத்துக்கு மகேஸ்வரம் என்று பெயர். அடுத்திருக்கக்கூடிய சுத்தவித்தை என்பதில் கிரியை என்பது குறைவாக, ஞானம் மிகுதியாக இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு சுத்தவித்தை என்று பெயர். இதுவும் தத்துவங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ஆணவம், அறியாமை ஆணவம். கண்மம், நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் என்று பார்த்தோம். அடுத்து நான் யார் என்ற வினாவிற்கு சித்து, அசித்து இவற்றை பகுத்து அறிவது ஆன்மா. சித்து பொருள் இது, அசித்து பொருள் இது என்று அறிவது எதுவோ அதுவே ஆன்மா என்று அந்த நான் யார் என்ற வினாவுக்கான விடையை பார்த்தோம். இப்போ இதுகாரும் சொல்லப்பட்ட செய்திகளை வைத்து கொண்டு தத்துவங்கள், உயிர் இவற்றெல்லாம் வைத்து கொண்டு நம்மை பற்றிய செய்தியை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துகிறார் ஆசிரியர். அது எவ்வாறு ஆசிரியர் அவற்றை நமக்கு காட்டுகிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். பாடல் எண் 25. சும்மா ஒரு செய்திக்காக நினைவில் வைத்து கொள்ளுங்க. உயிர் என்று சொல்லப்பெறுவதை ஆன்மா என்று சொல்லுகிறோம். நான் யார் என்ற கேள்வி 24வது பாட்டில் இருப்பது தெய்வீக குறிப்பு. ஏன் மொத்த ஆன்ம தத்துவம் 24ன்னு சொல்லுகிறோம். அப்போ உயிரை கூறிய தத்துவ கூட்டமாகிய கருவிகள் என்று சொல்லும்போது அதற்கு பெயர் ஆன்ம தத்துவன்னு பேர். ஆன்மாவை பற்றிய பாடல் இந்த நூலில் 24வது பாட்டில் இருக்கிறது. சும்மா ஒரு குறிப்புக்காக வைத்து கொள்ளலாம். மனவாசகம் கடந்தார் அந்த குறிப்பெல்லாம் பாடலை நாம் நினைவுபடுத்தி கொள்ளும்போது இது பாருங்கள் இயல்பாக அப்படி பொருந்தி இருக்கிறது அப்படி வைத்து கொள்ளலாம். சரி, 25வது பாட்டு பாருங்கள். தத்துவங்கள் ஆறாரும் தம்மைத்தாம், தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியாம், எத்தன்மை என்னில் இயம்பக்கேள், சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே, தம்மைத்தாம் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே, தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள். ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார் ஆசிரியர். இந்த 36 தத்துவங்கள் சடப்பொருள், அவை அறிவுடையன அல்ல.
எனவே அறிவுடையவை அல்ல என்பதனால அதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால், தத்துவ கூட்டங்கள் தம்மைத்தாம் அறியாது. அதாவது மண் தன்னை மண் என்று அறியாது, விண் தன்னை விண் என்று அறியாது, கால தத்துவம் சொல்லுக்கு காலம் தன்னை காலம் என்று அறியாது. ஏன்னா அவையெல்லாம் சடப்பொருள். எனவே அறிவற்ற பொருளாக இருப்பதனால் 36 தத்துவங்களும் தம்மை தாம் அறியாது. நான் யார் அப்படிங்கிற கேள்வி அதுக்கெல்லாம் இல்லை. ஏன்? அதுக்கு அறிவில்லை, எனவே அந்த கேள்வி இல்லை. நமக்கு அறிவு இருக்கிறது, எனவே நம்ம ஒரு கேள்வி இருக்கிறது, நான் யார் அப்படின்னு. அப்போ யாருக்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ அவர்கள் சிந்திக்க வேண்டியது நான் யார் என்ற கேள்வி. அறிவு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி பற்றிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த கேள்வியோ இந்த தேடலோ வராது. நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க, பிறந்திருக்கிற அத்தனை மனித உயிர்களும் நான் யார் என்ற வினாவுக்கு விடை தேடுவதற்கு முற்படாது, ஒருபோதும் முற்படாது. அதில் கடந்த காலங்களில் செய்த புண்ணியத்தாலும் தவத்தின் மிகுதி காரணமாகவும் சில உயிர்களுக்குத்தான் அந்த தேடல் வாய்க்கும், எல்லா உயிருக்கும் வாய்க்காது. இதை நீங்கள் பல்வேறு வகுதியாக ஆய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த வகையில் இந்த தத்துவங்கள் தம்மை தாம் அறியா. நான் யார் என்று தனது தத்துவ உடம்புலத்திடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அறுசுவை உணவுன்னு அதுக்கு பேர். உண்மையிலேயே இந்த அறுசுவை என்பது ஒவ்வொரு நாளும் உடம்புக்கு சேர்க்கப்படுமானால் நோய் இருக்காது. நமக்கு எல்லா நாளும் நம்ம அறுசுவையும் சேர்ப்பதில்லை. நீங்கள் இனிப்பு என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இன்றைக்கி பெரும்பாலும் சர்க்கரை நோய் இருக்குதுன்னு எல்லாரும் தவிர்த்துக்கிறோம். எனக்கு ஏற்கனவே சாமி நிறையா கொடுத்துட்டார், அதனால் நான் சர்க்கரையெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு தவிர்த்துட்டோம். சரிங்களா? அந்த சர்க்கரை அப்படிங்கிற இன்றைக்கி அதுக்கு மருத்துவ ரீதியாக பல்வேறு வகை இருந்தாலும் இனிப்பு என்பது உணவுப் பொருளை செரிமானம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். குளுக்கோஸ் அப்படின்னு சொன்னால் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதான் இன்றியமையாதது. ஆனால் அந்த பொருள் நம்ம உடம்பு உள்ளே போகணுமே. அப்போ நீங்கள் சாப்பிடும்போது முதல்ல இனிப்பு சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு ஒரு கலை இருக்குதுங்க, அதை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது நம்மால் தான். பரிமாறுவது ஒரு கலை, அதை சாப்பிடுவது அதோட ஒரு கலை. எதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஆளுங்க பட்டியல் போட்டு வச்சுருக்கிறாங்க, சும்மாலாம் இல்லை. அப்போ 6 சுவையும் உடம்புல சேர்க்கணும். உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தில் அப்படிங்க. பருகல், தின்னல், நக்கல், நம்மளாம் அன்டீசென்ட் ஆயிரும். இப்படி சாப்பிட்றான், இந்த காட்டாலெல்லாம் இங்கேண்டே கொண்டு விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த இலையில் போட்டு அந்த பாயசத்தை எடுத்து அப்படி வலித்து அப்படி சாப்பிட்ணும். அப்போ தான் அது சாப்பிட்றன்னு பேர். தேன் சாப்பிட்றன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஸ்பூனில் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் தேன் சாப்பிட்றதில்ல. உள்ளங்கையில் ஊற்றி நாக்கில் நக்கணும். நக்கி சாப்பிட்றது அசிங்கமாக இல்லையா அப்படின்னாரு. நக்குதல். அப்போ தான் உங்கள் உடம்புக்குள்ளே சுரபிகள் சுரக்கும். அப்போ தான் அந்த இனிப்பு சுவை போய் குளுக்கோஸாக மாறி உங்களுக்கு வேண்டி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நாம் என்ன பண்ணுறோம், டீசென்ட்டுங்கிற பேரில் அப்படியே எடுத்து தொண்டைக்குழியில் நேராக அப்படி உள்ளே விட்டோன்னே அது உள்ளே போயிடும். உங்களுக்கு என்ன சுரக்க வேண்டுமோ அது சுரக்காது. நல்லா நினைவில் வைத்துங்க. கையில் பிசைந்து சாப்பிடுவதை போல ஸ்பூனில் சாப்பிட்றதுல இல்லை. அவங்க பிரெட்டை சாப்பிட்ற ஆளுங்க கவுண்டி வச்சு கட் பண்ணி வச்சுட்டு குத்தி குத்தி சாப்பிட்டு இருக்கிற ஆட்கள் அவனுக்கு. நமக்கு அப்படி இல்லை. நல்லா சாப்பாட்டை போட்டு சாம்பாரை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு உருட்டி போட்டு இல்லைங்களா, அப்படி வலித்து உள்ளே சாப்பிட்ற இடமாச்சு நமக்கு இல்லைங்களா. நீங்கள் ரசம்னு ஒரு பொருள் இருக்குது, தமிழ்நாடு தானே கிடைக்குமா உங்களுக்கு? இல்லை. அதில் சுக்கு மிளகு அப்படின்னு சொல்லுவது போல் சீரகம் மிளகு உடம்பு எதிர்ப்பு சக்திக்குரிய பொருள் அந்த ரசத்தில் இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் ரசம் சாப்பிட்றோம், தவிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. ஆக இனிப்பு இன்றியமையாது. ஒரு உணவில் இன்றியமையாதது இனிப்பு, அது முதல்ல சாப்பிடும். வெற்றிலை பாக்கு என்பது கடைசியாக சாப்பிடும். உணவினுடைய நிறைவு வெற்றிலை பாக்கு. இந்த வெற்றிலை பாக்கு என்பது எதை நமக்கு தரும் அப்படிங்கும் பொழுது ஒன்று ஒவ்வொரு சுவை உணர்வு. அதில் வெற்றிலைக்கு ஒரு சுவை இருக்கிறது, பாக்குக்கு ஒரு சுவை இருக்கிறது. இந்த ரெண்டும் சுண்ணாம்போடு கலந்து சாப்பிடணும். ஏன்? சுண்ணாம்பு சத்து கால்சியம், உடம்புக்கு எதிர்ப்புக்கு ஆற்றலுக்கு இன்றியமையாது. நம்மளால் வெத்தலை பாக்கு சாப்பிட விட்டு போட்டு டேப்லெட் சாப்பிட்ருப்பான். ஏன்? கால்சியம் டேப்லெட் சார் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், டாக்டர் சாப்பிட சொன்னாங்கன்னு சாப்பிட்டுருக்குறோம். ஏன்? அதை இங்கே சாப்பிட்டா அங்கே சாப்பிட வேண்டியது இல்லையே. உணவிலேயே மருந்து இருக்குது, நாம் என்ன பண்ணிட்டோம், அதை தவிர்த்துட்டு மருந்தாக சாப்பிட்றோம் தனியாக. அப்போ இனிப்பு, கைப்பு என்று பெயர், அதுபோல் உவர்ப்பு, அதுபோல் புளிப்பு, அதுக்கப்புறம் துவர்ப்பு, அப்புறம் கார்ப்பு என்று 6 வகையான சுவை. இந்த 6ம் உடம்புக்கு நன்மை தரும். ஆனால் 6ஐயுமே சேர்த்தணும். இதில் ஏதாவது ஒன்றை சேர்த்து ஒன்றை விட்டிங்கன்னா நோய் தான் வரும். 6ம் ஒவ்வொரு நாளும் உணவில் சேர்க்கப்படுமானால் நோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த உணவே கொடுத்துரும். அதனால தான் பழையவர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவே மருந்து தான் நம்முடைய மொழி. ஆனால் நமக்கெல்லாம் என்ன போச்சு, மருந்தே உணவாக போச்சு. காலையில் ஒரு 4-5 மாத்திரை கலராக சாப்பிடணும், மத்தியானம் 4 சாப்பிடணும். சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இப்படி எடுத்து வச்சு ஒரு 10-15 எடுத்து வச்சு போட்டுட்டு அப்படியே மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருப்பான். அட கடவுளை, ஒன்றை சாப்பிட்றதுக்கே நமக்கு மேலேயும் கீழையும் பார்த்து போட்டு அப்படியே தொண்டைக்குடியில் போயிடுச்சான்னு பார்த்து இப்படி போட்டுட்டு தண்ணி கலக்கணும் குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி 4-5 எடுத்து ஏன் சாப்பிட்டு பழகி போச்சு அவங்களுக்கு. அப்படி சும்மா எடுத்து வாயில் போட்டு எங்கே தண்ணி காணான்னு தேடுவான். நமக்கு அப்படி இல்லை, தண்ணி கையில் வச்சுக்கிட்டு மாத்திரை கையில் வச்சுக்கிட்டு அப்படி போட்டோடனே டபக்குன்னு உள்ளே போனால் தான் போகுவோம். அப்படிங்கிற அது கூட நம்ம முகத்தில் அத்தனை ஆக்ஷனை காட்டிடுவோம். ஐயோ கஷ்டப்பாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு எத்தனை பாடு நம்ம பாடு பார்த்தீங்களா. அதனால் உணவு என்பது 6 சுவையும் இருக்குது. நீங்கள் தமிழகத்தினுடைய நம்முடைய மண்ணுக்குரிய உணவு வகையில் இந்த 6ம் உண்டு. நம்ம மண்ணை தாண்டிட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லை. அப்போ எவ்வளவு தூரம் வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ஆங்காங்கு பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்போ இந்த 6 சுவை, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு அப்படின்னு சொல்ல முடியுங்களா. இப்போ இனிப்பு வச்சாச்சு, பக்கத்திலேயே ஒரு அடுத்த பண்ணம் கொஞ்சம் காரமான பொருள் பக்கத்தில் வச்சாச்சு. இந்த இனிப்பு முதல் தன்னை இனிப்பு என்று அறியாது, அந்த காரமான பொருள் தன்னை காரம் என்று அணியாது. அதுக்கப்புறம் அது கோச்சிக்காது. ஏன்? எனக்கு கூட இனிப்பு பக்கத்தில் வச்சுட்டீங்க, எனக்கு அது ஆகாதாச்சே அப்படின்னு கோச்சிக்குமா என்ன? இல்லை. ஏன்? அறிவு இருந்தால் தான் கோச்சிக்கும். அதுக்கு அறிவு தான் இல்லையே, அது எங்கே வச்சா என்ன இல்லைங்களா. அப்போ 6 சுவையும் அறிவற்ற பொருள். எனவே அது தன்னை முதல்ல தான் யார் என்று அதுக்கு தெரியாது. இனிப்புக்கு தான் இனிப்பு என்று தெரியாது. இதே தாங்க நமக்கும். கண்ணுக்கு தான் கண் என்று தெரியாது, காதுக்கு தான் காது என்று தெரியாது, மூக்குக்கு தான் மூக்கு என்று தெரியாது. ஏன்? இதெல்லாம் அறியாது இருக்குதுன்னா இதை கொண்டு அறிகிற பொருள் வேற ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்ணை கொண்டு அறிகிற பொருள் எது? காதை கொண்டு ஏன் கண்ணோ காதோ அறிவதில்லை. கண்ணுக்கு காதுக்கும் அறிவு இருக்குமானால் அப்போ அதுவே அறிவாக போயிடும். அப்போ உயிர் என்ற ஒரு பொருள் தேவையில்லாமல் போயிடும். இந்த கண் காது போன்றவை அறிவற்ற சடப்பொருள். கண்ணை கொண்டு அறிவது உயிர், காதை கொண்டு அறிவது உயிர் என்பதுதான் அடிப்படையான செய்தி. அப்போ இந்த 6 சுவையும் தம்மை தாம் அறியாவது போலவே இந்த 36 தத்துவங்களும் தம்மை தாம் அறிய மாட்டா. மண் தன்னை மண் என்று அறியாது, நீர் தன்னை நீர் என்று அறியாது. அப்படின்னு மண் நீரை அறியாது, நீர் மண்ணை அறிய. இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் பொருத்திக்கலாம். அதனால் இவை 36ம் சடம்னர். எனவே எத்தன்மையது எண்ணில் இயம்பக்கள் சுத்தமாம் 6 சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள். அந்த 6 இங்கே இருக்கக்கூடியது 6 சுவை, இவை 6 சுவை, இவை போல் அவற்றை கருது. எது? 36 தத்துவங்களும் இதுபோல சடம் என்பதனால அவை தம்மைத்தாம் அறியா. அப்போனா இந்த தத்துவத்தை அறிவது யார்? அதான் நாம் முன்னையே சொல்லிட்டோம். சிவமாகிய இறைவனுக்கு
எந்த ஒன்றையும் அறிய வேண்டிய தேவை இல்லை. தேவைன்னா ஃபுல்லாக இருக்கிறார், அவருக்கு எதையும் அறிய வேண்டிய தேவையில்லை. அடுத்தது பாசப்பொருளாக இருக்க ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 அறிவே இல்லாதது. எனவே அது இறைவனை ஒருபோதும் அறியாது. எனவே இறைவனையும் பாசத்தையும் அறிகிற பொருள் இந்த 2 அல்லாது இருக்கிற 3ஆவதாக இருக்கிற ஒரு பொருள், அதுதான் நீ என்பதை ஆசிரியர் சொல்லுகிற விடை. அடுத்த பாட்டில் பாருங்கள். 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய், அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண் நீ. மாணாக்கன் ஆசிரியர்கிட்ட நான் யார் என்று கேட்டான். ஆசிரியர் சொன்னார், 36 தத்துவங்களும் சடப்பொருள், அந்த தத்துவத்தை கொண்டு அறிகிற பொருள் எதுவோ அதுவே நீ. தத்துவத்தை கொண்டு அறிகிறவன் யாரோ அவன் தான் நீ. தத்துவம் தம்மை தாம் அறிய மாட்டா. அதான் சொல்லியிருக்கிற 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறிடும் மேன்மை போல. இனிப்பு தான் உணர்வதில்லை, இனிப்பு உண்பவன் தான் இனிப்பு என்று சொல்லுகிறான். எனவே இனிப்பும் அவனும் வேறாக இருக்கிறார்கள். அதுபோல் தத்துவ கூட்டம் வேறு, ஆன்மா வேறு. எனவே இந்த சுவையை அருந்துகிற ஒருவன் இது இன்ன சுவை, இது இன்ன சுவை என்று சொல்வது போல தத்துவ கூட்டத்தை கொண்டு அறிகின்ற ஒரு உயிர் ஒன்று உண்டு. அது தத்துவம் அல்ல, தத்துவத்திலிருந்து வேறான, அதுதான் நீ அப்படின்ட்டார். எனவே இந்த பாடலில் நான் யார் என்ற கேள்விக்கு விடை சொல்லியாச்சு. தத்துவ கூட்டங்கள் தம்மை தாம் அறியா கூறி இவை அவை போல் இவை கொள் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இனி 5வது கேள்விக்கு விடை சொல்ல போகிறார். 5வது கேள்வி என்னன்னு கேட்டால், நீ யார்? ஆமாயா, ஆணவன்னா இது, கன்மம்னா இது, மாயின்னா இது, நான் யாருலாம் சொன்னையே, நீ யாரியா? நமக்கு புரியும். மகராசை நீ யாரியா கொஞ்சம் சொல்லியா மூத்தம் அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஏன் நான் யாருன்னே தெரியாமல் மயங்கி கிடந்தேன், என்னை அடையாளம் கண்டு நீ இதுதான்டா நீ என்று எனக்கு சொன்னையே சாமி, கடவுளே யாரியா நீ, மகராசை நீ யாரு அப்படின்னு குருநாதனை பார்த்து கேட்குறோம். குருநாதர் பார்க்குறாரு, இப்போ தான் நான் யாருன்னு உனக்கு கேள்வியே வருது, அப்படித்தானே? மன்னிக்கணும் குருநாதா, எனக்கு நானே தெரியாத போது உங்களை எப்படி குருநாதா கேட்பது? பரவாயில்ல போ பரவாயில்ல, இப்போவாது வந்துச்சே கேள்வி அப்படின்னு மாணாக்கருக்கு ஆசிரியர் ஆற்றுப்படுத்துகிறார். நீ யாருன்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த பதில் 3 பாட்டில் இருக்கிறது. 4வது பாட்டில் அவற்றை பொருத்தி காட்டப் போகிறார் ஆசிரியர். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னே நாம் ஒரு செய்தி, நான் உங்களுக்கு முன்னையே சொன்னது தான், இருந்தாலும் இந்த இடம் கருதி அதை மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்தி கொள்ளலாம். அதாவது இறை என்கிற பிரம்ம பொருளுக்கும் பரம்பொருளுக்கும் உயிர் என்கின்ற ஆன்மா, அதுக்கு சீவான்மா அல்லது சீவாத்மா அப்படிம்பாங்க. ஆத்மா என்பது வடசொல், ஆன்மா தமிழ்ச்சொல். அல்லது சீவான்மா பரமான்மா என்பாங்க. அது வடமொழியில் சொல்லும்போது ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்வது. இந்த 2 பொருளை பற்றித்தான் சமய ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ந்தவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரியவர்கள் சிலர். அதில் முதன்மையானவர் ஆதிசங்கரர். அவர் ஒரு ஆய்வுக்குரியவர். அவருக்கு அடுத்தவர் மத்துவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். 3ஆவதாக ஒருவர் இருக்கிறார், அவர் ராமானுசர் என்று பெயர். இன்னும் பல பேர் உண்டு, அவங்களாம் வேறு வேறு பெயர்களை பெற்று அதுக்கு பின்ன வந்தவங்க. இந்த இறைவன் அருளிய வேதம் ஆகமம் போன்ற நூல்களை எல்லாம் கற்று ஆய்ந்து அந்த நூல் வருகிற பகுதிகளுக்கு
விருத்தி உரை என்கிற வகையில் வியாகரணம். இப்போ நாம் எப்படி பாட்டை படித்து பொருள் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அவற்றுக்கெல்லாம் பொருள் சொல்லணும். அப்படி சொல்ல வந்தவர்கள் இந்த 3 பேர் இன்றியமையாதவர். 3 பேரும் மிக இன்றியமையாத இந்திய தத்துவ ஞானத்தில் அசைக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர்கள். இன்றைக்கும் அவங்க இடம்தான் வலிமையாக இருக்கக்கூடிய இடம். அந்த வகையில் 3 பேரும் நூல்களை ஆய்ந்தார்கள். எந்த நூலை ஆய்ந்தாங்க? வேதம், ஆகமம் என்கிற நூல்களை ஆய்ந்து அருள் செய்யணும். அவங்க எடுத்துக்கொண்டது வேத நூலை எடுத்துக்கொண்டாங்க. வேதத்தை எடுத்து ஆய்வுங்கிற பொழுது ஒரு சில தொடர்கள் வருகின்றன. அதை பற்றி ஆய்வு செய்து அதுக்கு உரை எழுதணும். அப்படி எழுதும் பொழுது அதில் அத்துவிதம்னு ஒரு சொல் வருது. வேத வாக்கியத்தில் அத்துவிதம் அப்படின்னு ஒரு சொல் வந்தது. அந்த சொல்லுக்கு உரை எழுதும் பொழுது 3 பேர் 3 விதமாக எழுதிட்டாங்க. அத்துவிதம் என்றால் என்ன அப்படிங்கிற வினாவுக்கு சங்கரர் துவிதம் என்றால் 2, ஆ என்றால் 2 இல்லை, எனவே 1. தூக்க கலக்கத்தில் இருப்பீங்க, கொஞ்சம் மயக்கத்தை தெரிஞ்சுக்க பார்த்துக்குங்க. அது தூங்கிட்டா நல்லதாக போச்சு இல்லையா? ஏன் அது ஏற்கனவே மயக்கந்தாயா, அது மயக்கத்தை இந்த மயக்கம் சேர்ந்து போட்டு விட்டுடலாம். சரிங்களா? 2 என்றால் துவிதம் என்று பெயர். துவிதம் அப்படின்னு பேர். அதில் அந்த ஆ என்ற எழுத்து சேர்ந்த உடனே 2 அல்ல. அப்போனா எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. 2 அல்ல அப்படின்னு அவர் உரை எழுதினார். அப்படி 2 அல்லன்னும் போது அவர் ஒருவாறு 1ன்னு பொருள் எழுதிட்டார். இந்த உரைக்கு அத்வைதம் என்று பெயர். அத்வைதம் அப்படின்னு பேர். இந்த உரை மக்கள்கிட்ட போய்கொண்டு இருக்கிற காலத்தில் தான் ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகள் கழித்து வந்தவர் மத்துவர். அவர் அதே பிரம்மசூத்திரம், அதே வரிகள், அதற்கு உரை எழுத வரும்போது அத்துவிதம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாரு? 2ம் வேறு வேறு என்று உரை எழுதினார். சும்மா இப்போ செய்தி மட்டும்தான் சொல்கிறேன். இந்த பகுதியை பற்றிய ஆராய்ச்சி சிவஞான போதத்தில் இருக்கிறது. அங்கே வரும்போது நம்ம விரிவாக பார்த்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு கோடிட்டு காட்டுவது போல் இடம் தொட்டு காட்டுறதுக்கு மட்டும்தான் சொல்லப்படுதுங்க. விரிவு பின்னாடி பார்த்து கொள்ளலாம். இப்போ மத்துவர் சொன்னார், ஜீவாத்மா பரமாத்மா இந்த 2ம் வேறு வேறு. சங்கரர் சொன்னார், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு அல்ல, 2ம் ஒன்றே. அது அவருடைய கோட்பாடு. இவர் சொன்னார், இது வேறு அது வேறு. அது மட்டுமல்ல, இந்த 2ம் எந்த காலத்தும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, ஒன்று சேராது அப்படின்னு உரை எழுதினார். இதற்கு பிறகு 3ஆவதாக வந்தவர் ராமானுசர். அவர் என்ன எழுதினார்? அதே பிரம்மசூத்திரம், அதுக்குரிய வாக்கியம், அதுக்கு உரை எழுதும்போது ஒரு விதத்தில் ஒன்றாய் ஒரு விதத்தில் வேறாய் என்று உரை எழுதினார். ஒன்றாய் என்பது அத்வைதமாயிற்று, வேறாய் என்பது துவைதமாயிற்று. ஒரு விதத்தில் ஒன்றாய் ஒரு விதத்தில் வேறாயின்னு சொன்னார். இதுக்கு என்ன பேர்? விசிஷ்டாத்வைதம் ஆயிற்று. விசித்திரமாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு 3 தத்துவங்கள் இன்னைக்கு இந்தியாவினுடைய இன்றியமையாத தத்துவ ஞானம். மறந்துடாதீங்க. நீங்கள் எங்கேயாவது கல்லூரியில் போய் இந்தியன் பிலாசபி அப்படின்னு படிச்சிங்கன்னா இந்த 3 பேர்த்தை படிக்காமல் நீங்கள் தாண்டவே முடியாது. மிகுதி இதுதான் இருக்கும். அந்த நூலில் சித்தாந்தம் இருக்கான்னு தெரியல, ஒருவேளை பின்னாடி வைத்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான படிக்கப்படுவது சங்கரர் கோட்பாடும் ராமானுசர் கோட்பாடும் அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. மத்துவர் கொஞ்சம் ஃபாலோயர்ஸ் கொஞ்சம் குறைவு, ஒரு குறிப்பிட்ட எல்லையில் தான் இருக்குது. ஃபேஸ்புக்கில் ஃபாலோயர்ஸ் போடுற மாதிரி அதில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க.
இங்கே 2 பேர்த்துக்கும் கூட இருப்பதிலேயே ரொம்ப அதிகம் சங்கரருக்கு தான். இதுதான் இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய நிலை. அதுதான் சரி. இப்படி 3 பேரும் ஒரே சொல்லை ஆய்ந்தார்கள். அந்த சொல் அத்துவிதம் என்ற ஒரு சொல். அந்த ஒரு சொல்லுக்கு உரை சொல்லும்போது 3 பேர் 3 விதமாக சொன்னாங்க. ரெண்டும் ஒன்று சேராது, ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய். இது அவங்கவுங்க சொன்ன செய்தி. இந்த காலங்கள்லாம் கடந்த பிறகுதான் மெய்கண்டாருடைய அவதாரம் நடைபெறுகிறது. மெய்கண்டார் வந்தார். இப்படி உலவுகின்ற தத்துவ கோட்பாட்டை சிந்தித்து இந்த கருத்தில் பிழை இருக்கிறது. என்ன பிழை? இறைவன் சங்கரர் சொல்வது போல் ஒன்றாய் என்று மட்டுமே இருக்கிறான் என்பது பிழை. மத்துவர் சொல்வது போல வேறாய் இருக்கிறான் என்பது மட்டுமே பிழை. ராமானுஜர் சொல்வது போல ஒன்றாயும் வேறாயும் உடனாகவும் நிற்கக்கூடிய பெருமான் என்று ஒரு அப்படி சொல்லுகிற 2க்கும் வகையில் வேறு வகையாக சொல்லுகிற கோட்பாடும் பிழையினர். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கனர்? ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்றலே இறைவனுக்கான இலக்கணம். அப்போ இறை என்கிற பொருளுக்கும் உயிர் என்கிற நமக்கும் இருக்கிற பந்தம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய், இன்னொரு வகையில் உடனாய் என்று 3 நிலைகளிலும் இறைவனுடைய உதவி இருக்கிறது. இப்போ இறைவன் உதவி உயிர்களுக்கு 3 வகையால் உதவுகிறது. நம்ம அனாசின் விளம்பரம் நம்மளாம் படிக்கும்போது கேட்டிருப்போம், இது 4 வகையில் வேலை செய்கிறது. அனாசின் மாத்திரை இது 4 வகையில் வேலை செய்கிறதுன்னு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி இறைவன் நமக்கு உதவுவது 3 வகையில் உதவுகிறார். எப்படி? ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் 3 விதத்திலும் உதவுகிறான் என்பது கருத்து. இதில் சங்கரர் ஒன்றாய் என்பதற்கு எடுத்துக்கொண்ட உதாரணம் நம் முன்னை வகுப்பிலே சொன்ன மாதிரி தங்கமும் ஆபரணம் போல. மத்துவர் எடுத்துக்கொண்ட உதாரணம் இருட்டும் வெளிச்சமும் போல. ராமானுஜர் எடுத்துக்கொண்ட உதாரணம் சொல்லும் பொருளும் போல. உதாரணம் அவங்க எடுத்து காட்டிய உதாரணம் தவறு. ஆனால் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பது உண்மை. இதில் என்னன்னு கேட்டால், ஒன்றாய் என்று சொன்னவர் வேறாய் உடனாய் இருப்பதை ஏற்கவில்லை. வேறாய் என்று சொன்னவர் ஒன்றாயும் உடனாயும் இருப்பதை ஏற்கலை. உடனாய் நிற்கிறான்னு சொன்னவர் முதல்ல சொன்ன 2ஐயும் ஏற்கலை. ஆனால் மெய்கண்டார் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கக்கூடிய தன்மை உடையவன் எவனோ அவனே இறைவன். இப்போ இறைவனுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருளிலும் அவன் கலந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த உலக பொருளுடைய தொடர்புகளுக்கு அப்பால் பட்டு இயங்குபவனாக இருக்க வேண்டும். ஒன்றாயும் வேறாயும் ஒவ்வொரு உயிருக்கும் உதவுவனாகவும் இருக்கணும். இந்த 3 தன்மை எவனுக்கு உண்டோ அவனுக்கே இறைவன் என்று பெயர். இதைத்தான் இந்த பாட்டில் சொல்ல போகிறார். இப்போ நமக்கு வரக்கூடிய 27, 28, 29 3 பாட்டும் 3 செய்தி சொல்ல போகுது. 27 இந்த பாட்டு இறைவன் உயிர் என்று வரும்போது வேறாதல், 28 ஒன்றாதல், 29வது பாட்டு உடனாதல் என்பதை சொல்லப்போகுது. அப்போ 3ஐயும் படித்தா நமக்கு என்ன தோணணும்? இறைவன் ஒன்றாய் மட்டும் இருக்கலை, வேறாய் மட்டும் இருக்கலை, உடனாயும் இருக்கிறான் என்று 3 வகையும் அவனுக்கு உண்டு அப்படிங்கிற சொல்லார். இது நமக்கு திருவீடி மிளலை தேவாரத்தில் ஒன்றாய் முதல் இரண்டாய் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு ஒன்று, ஒன்றாய் முதல்னு பாட்டு தொடங்கும், எடுத்து பார்த்து கொள்ளுங்க. அதில் வேறாய் உடனாய் தான் ஆனானிடம் வீழி மிளலையே அப்படிங்கிற பாட்டில் சொல்லும்போது ஒன்றாய் வேறாய் உடனானானிடம் வீழி மிளலையே என்று அருள் செய்திருப்பார் ஞானசம்பந்தர். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய்
பருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோடிசை எட்டு திசை தானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீழி மிளலையே என்பது ஞானசம்பந்த தேவாரம் பார்த்து கொள்ளுங்க. எனவே அப்போ 3 தன்மையும் இறைவனுக்கு உண்டு. அவங்க சொன்னாங்க ஒன்னொன்னத்தான் சொன்னாங்க, ஒன்றை சொல்லி ஏனை 2ஐயும் மறுத்தார்கள். ஆனால் மெய்கண்டார் 3மாயும் இருக்கிற தன்மையை சொன்னார். அதுக்கு 3 எடுத்துக்காட்டு சொல்றார் பாருங்க. இப்போ 27வது பாட்டு வேறாதல், அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார். பாட்டை பாருங்க. குன்றா அருளாலே கூறி நீர் என் வடிவு பொன்றாத நும்முருவம் போதியீர். குன்றா அருளாலே என் வடிவு கூறி நீர் பொன்றாத நும்முருவம் போதியீர். நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல், நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல், காட்டுமா போலே உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இதில் என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், குருநாதனை பார்த்து சொல்லார், குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு. சாமி, நான் யார் என்ற கேள்விக்கு என்ன அழகா பதில் சொன்னீங்க பெருமானே, நான் வியந்து நிற்கிறேன். எனவே உங்களுடைய குறைபாடு இல்லாத அருள் காரணமாக என்னுடைய நிலை இதுதான் என்பதை தாங்கள் அருளி செய்தீர்கள். எனவே அந்த வகையில் அழியாத பதிக்கு அழிவில்லாத பதியாகிய உம்முடைய இயல்பை அடியேனுக்கு தாங்கள் என்ன பண்ணணும், உபசேதித்து அருள வேண்டும் என்று பெருமானிடத்தில் வேண்டுகிறார். அப்படி வேண்டிய நிலையில் அவர் சொன்னார், உயிருக்கும் இறைவனுக்கு இருக்கிற தொடர்பு எது போலன்னு கேட்டால், கண்ணுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தொடர்பு போல. கண்ணுக்கும் சூரியனுக்கும், கண்ணுக்கு ஒரு ஒளி உண்டு, அதுக்கு பேர் கண்ணொளி என்று பெயர். சூரியனுக்கு ஒரு ஒளி உண்டு, சூரிய ஒளி என்று பெயர். இப்போ நீங்கள் ரெண்டையும் வச்சு பார்த்தா, கண் என்கிற பொருள் ஒரு பொருளை காணணும். அப்படி காணணும்னா வெளியே இருக்கக்கூடிய ஒரு உதவி அதுக்கு தேவைப்படுகிறது. இப்போ நமக்கு இங்கே இருக்கிற மின் விளக்குகள்லாம் உதவி செய்யுது. இந்த மின் விளக்குகள் இல்லைன்னா இந்த இடம் பூரா இருட்டாக இருக்கும். அப்போ உலகம் இருண்டு கிடக்கும்போது சூரியன் பகலாக ஆக்கி தரான். அந்த சூரிய ஒளிகள் தான் உலகத்தை எவ்வளோ அழகானது என்பதை நமக்கு காட்டுகிறது. அப்படி காட்டும்போது அந்த சூரிய ஒளியின் வழி ஆன்மாவினுடைய கண் அந்த ஒளியோடு கூடி உலகத்தை காணுது. நாம் உலகத்தை காணுதல் எவ்வாறுன்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதவி இல்லாமல் நம்ம உலகத்தை காண இயலாது, மறந்துடக்கூடாது. அப்போ சூரிய ஒளி என்பதற்கும் கண்ணொளி என்பதற்கும் என்ன ஒப்புமை அப்படின்னு கேட்டால், சூரிய ஒளி காட்டும் ஒளி, கண்ணொளி காட்டுகிற ஒளியோடு கூடி காணுகிற ஒளி. இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்னுடைய கண்ணில் ஒரு பவர் இருக்கிறது, ப்ளஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய நண்பருக்கு மைனஸில் இருக்குது. நான் சொல்கிறேன், டே எனக்கு +2 இருக்குடா, உனக்கு என்னாச்சு, எனக்கு -2 இருக்குடா, சரி 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய கண்ணொளி அவனுக்கு உதவி செய்யுமானா? பண்ணாது. ஏன்? கண்ணொளி என்பது யார் பயன்படுத்துகிறதோ அவருக்கு தான் பயன்படும். இந்த கண்ணொளி எனக்கு கூடுதலாக இருக்குன்னு இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அப்போ கண்ணொளியினுடைய தன்மை என்னன்னு கேட்டால், காட்டிட காணுவது தான் கண்ணொளியின் வேலையை ஒழிய பொருளை காட்டுவது அதனுடைய வேலை இல்லை. இப்போ பொருளை எது காட்டணும்? சூரிய ஒளி தான் காட்டும். சூரிய ஒளி தான் நீங்கள் காணுகிற பொருள் மீது விழுந்து இருப்பதனால இந்த சூரிய ஒளியோடு கூடி இந்த கண் தான் கருதிய பொருளை காணுது. இப்போ நம்ம புத்தகத்தை படிக்கிறோன்னு சொன்னால் இந்த மின் விளக்குகளுடைய வெளிச்சம் இந்த புத்தகத்து மேலே விழணும். சரி, புத்தகத்து மேலே விழுந்துட்டா போதுமா?
என் கண்ணில் இருக்கிற ஒளியோடு இந்த மின் விளக்கின் ஒளியும் அதனோடு கூடணும். ரெண்டும் கூடித்தான் இந்த புத்தகத்தை என்னால் என்ன முடியும், காணவும் வாசிக்கவும் முடியும். இப்போ இந்த கண்ணொளி என்னுடைய சூரிய ஒளி என்னுடைய கண்ணொளியோடு கலந்துருச்சுங்க. ஆனால் சூரிய ஒளி இந்த புத்தகத்து மேலே படலை. எழுத்து தெரியுமா? நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளணுங்க. ரொம்ப இன்றியமையாத குறிப்பு. நாம் புத்தகத்தை காண்கிறோம் என்று சொன்னால் இங்கே என்ன நடக்குது? இந்த மின் விளக்குகள் நீங்கள் காண வேண்டிய புத்தகத்தை காட்டுது. சரிங்களா? சரி, அப்படி காட்டும்போது நீங்கள் காணுகிறீர்கள். அப்படி காணும்போது அந்த விளக்கு ஒளி நீங்கள் காண வேண்டியதை மட்டும் காட்டலை, உங்கள் கண்ணோடு கலந்து அதுவும் கூடவே நின்று காணவும் செய்கிறது. அது புரியுதான்னு பார்க்கணும். அப்படி புரிஞ்சாதான் இறைவனுடைய உதவினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் செய்த பாவம் அல்லது புண்ணியம், நாம் நல்லதே நினச்சிக்குவோம், நல்ல புண்ணியம் செய்திருக்கிறோம். இப்போ இறைவன் என்ன பண்ணணும்? அந்த புண்ணிய பயனை எனக்கு அவன் அறிவிக்கணும், காட்டணும். காட்டினா மட்டும் போதாது, அதை நான் காணும்போது என் கூடவே இருந்து அவன் உதவி செய்ய வேண்டும். தாங்க இறைவன் செய்கிறான். அப்போ இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்பது ஒன்றாய், வேறாய், உடனாய் என்று 3 வகையாக சொல்லப்படுவதில் வேறாய் நிற்றலுக்கு இந்த எடுத்துக்காட்டு உணர்த்தப்படுகிறது பாருங்கள். எனவே குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு ஒன்றாத நும் உருவம் போதியீர். உங்கள் வடிவத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் சாமின்னு கேட்டார். நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல. நின்று அருக்கன், அருக்கனா சூரியன், சூரிய ஒளியானது கண் காண வேண்டிய பொருளுக்கு உதவியாக நிற்கிறதல்லவா, காட்டுமா போல. கண்ணுக்கு சூரியன் காட்டுமா போல உனது அறிவில், உன்னுடைய அறிவுக்குள்ளே இருந்து நான் நீ அறிய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன். அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன அறிவிக்கிறாரு? உண்மை விளக்கம் என்கிற நூலை இன்று நாம் அறிய வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கிறான். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இல்லை, என் அறிவுக்குள்ளிருந்து என்ன சொல்கிறான்? உங்களுக்கு சொல்ல வைக்கிறான். உங்கள் அறிவுக்குள்ளிருந்து உங்களை கேட்க வைக்கிறான். பயன் யாருக்கு? உங்களுக்கு. ஏன்? அறிவித்தல் இங்கிருந்து செய்கிறான், அறிதல் அங்கிருந்து நடக்குது. அந்த அறிகிற செயலை யாருக்கு கொடுக்குறான்னா உயிருக்கு கொடுத்து நிற்கிறான். அப்போ இந்த 2 தன்மை இங்கே இருப்பதை நீங்கள் புலப்படும் மனதில் வைத்து கொள்ளணும். அப்போ வேறாதல்னு ஒரு இயல்பு இறைவனுக்கு உண்டா? ஆம். ஆய்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணொளியின் இலக்கணம் வேறு, சூரிய ஒளியின் இலக்கணம் வேறு. நான் அதான் சொன்னேன், கண்ணொளி காட்டுவதை காணுமே அன்றி தானாக காணாது. எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டால் கண்ணொளி போய் பொருளை காணுமா? காணாது. அதுவே ஒரு விளக்கு துணை செய்யுமானால் தான் கருதிய பொருளை காணும். அதுபோல் சூரிய ஒளி இருக்கிறது, அந்த சூரிய ஒளியை தடை செய்கின்ற ஒரு பொருள் இந்த உலகத்தில் உண்டான்னு கேட்டால் இல்லை. அதுபோல் இறைவனுடைய ஆற்றலை தடை செய்கிற பொருள் இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய அறிவை, நமது ஆற்றலை தடை செய்வதற்கு நிரம்ப பொருள் உலகத்தில் இருக்கிறது. இதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. மீண்டும் முறை பார்த்து கொள்ளுங்க. குன்றா அருளாலே என் கூறினீர் என் வடிவு. நான் யார் என்ற கேள்விக்கு உங்கள் பெரும் கருணை காரணமாக விடை கொடுத்தீங்க பெருமானே. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பொன்றாத நூல் சொல்கிறார், பொன்றாத நும் உருவம் போதியீர். நீங்கள் உங்கள் வடிவத்தை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட மாத்திர விடை சொன்னார். நின்று அருக்கன், அருக்கன்னா சூரியன், நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல. நான் காண வேண்டிய புத்தகத்தில் சூரியனுடைய ஒளி வந்து விழணும். அது மட்டுமல்ல, என் கண்ணொளியோடு அது கலந்து நிற்கணும். எனவே என் கண்ணுக்கு காட்டணும். கண்ணுக்கு காட்டுதலை உங்கிறது நீங்கள் காண வேண்டிய பொருள் மீது ஒளிப்பட்டு பொருளை காட்டணும். அதாங்க சொல்கிறார்.
அவ்வாறு நிற்கக்கூடிய அந்த நிலையை நமக்கு இங்கே எடுத்து காட்டுகிறார். கண்ணுக்கு காட்டுமா போல எனது அறிவின் சொல்லார், என்னுடைய அறிவில் சொல்லார், அந்த காட்டுமா போல உனது அறிவின் நுண் சொல்லார், உன்னுடைய கருணை காரணமாக நன்னி அறிவித்திடுவோம் நாம். எனவே உனக்கு உன் அறிவுக்குள்ளே இருக்கிற என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இது வேறாதல் என்பதற்கு உதாரணம். அடுத்து ஒன்றாதல், கண்ணொளியும் சூரிய ஒளியும் அப்படிங்கிற உதாரணம் அதோட போச்சு. இப்போ ஒன்றாதலுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்த பாட்டில் சொல்ல பாருங்கள். அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள், ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன, இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்தும், ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உனது அறிவில் மேவாமல் மேவினாமே. இந்த பாட்டில் என்ன செய்தி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாய் வேறாய் உடனாய் என்ற மூன்று தன்மையில் போன பாட்டு வேறாய் சொல்லிச்சு. வேறாதல் மட்டும் இல்லாமல் அன்றியும், முன்னே சொன்ன பாட்டின் தொடர்ச்சி, அன்றியும் கேள், மேலும் சொல்கிறேன் கேள், ஆன்மாவால் ஆய்ந்தறிய பெற்ற ஐம்பொறிகள், மெய்வாய்க்கண் மூக்குச்செவி என்கிற 5 பொறிகள், ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன. இந்த ஐம்பொறிகள் இல்லாமல் ஆன்மா எதையும் அறிய இயலாது. எனவே உயிர் என்ற பொருள் நாம் அறியுவதற்கு இந்த ஐம்பொறிகள் இன்றியமையாதவை அப்படிங்கிறத காட்டுறார். அப்போ அந்த எப்படி அறிகிறோம்? ஆன்மாவின் துணை கொண்டு தான் அறிகிறோம் அது சொல்கிறார். எனவே அவ்வாறு உயிரின் துணை கொண்டு அறிகின்ற நிலையில் இந்த சொல்கிறார், அன்றி இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் நாம் உனது அறிவில் மேவாமல் மேவி, பொருந்தாமல் பொருந்தி என்று பெயர். மேவாமல் மேவினா பொருந்துதல், மேவாமல் மேவி பொருந்தாமல் பொருந்தியிருந்து உனக்கு நான் உண்மை நிலைகளை உணர்த்துவேன் என்று இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறார். எனவே முன்னை பாடலில் வேறாதல் என்பதுக்கு உதாரணம் சொன்னார். இந்த பாட்டில் உடனாதல் அப்படிங்கிற ஒன்றாதல் என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறார். இனி 3வது பாட்டில் இந்த ரெண்டுக்கும் அடுத்து இருக்கிற 3வது தன்மை, அதுக்கு என்ன கேட்டேன்னா இறைவன் உடனாதல் என்று பெயர். அதை பற்றி சொல்ல போகிறார் அடுத்த பாட்டு பாருங்கள். அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிர்க்குயிராய், மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும், எக்கண்ணும் இல்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. இந்த பாட்டில் இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கிற தொடர்பு உடனாதல் என்பதை சொல்ல போகிறார். ஆக வேறாதல் ஒரு உதாரணம் சொல்லிட்டாரு, ஒன்றாதல் ஒரு உதாரணம் சொல்லிட்டாரு, இப்போ உடனாதல் என்பதற்கு உதாரணம் சொல்கிறார். அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றாற்போல். அக்கரம் தமிழுக்கு வரும்போது அக்கரம்னு வரும், வடமொழியில் அக்ஷரம் என்று வருவது. நீங்கள் ஒரு குழந்தை வரும்போது எழுத்து பயிற்சி கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு சன்னதிக்கு அழைத்து சென்றோ குருநாதர்கிட்ட அழைத்து சென்றோ அந்த குழந்தை நல்ல ஞானம் பெறணும் என்பதற்காக வழிபாடுகள் இயற்றி முதல் எழுத்து அ ஆ அப்படின்னு அரிசியில் எழுதி காட்டுவதுண்டு. அப்படி நமக்கு இங்கே சொல்லார், இந்த அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றாற்போல். நீங்கள் அ ஆ இ இ என்று நீங்கள் அந்த எழுத்துக்களை சொல்ல தொடங்கினீங்கன்னா அகரம் இல்லாமல் எந்த எழுத்தையும் சொல்ல முடியாது. எல்லா எழுத்து கூடவும் அந்த ஆ இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஆ தனித்தும் இயங்கும், பிற எழுத்தோடு கூடியும் இயங்கும், தனித்தும் இயங்கும். அது மாதிரி இறைவன் தத்துவ கூட்டத்தோடு கூடி இயங்குவான், தத்துவ கூட்டத்தை கடந்தும் நிற்பான் என்பதை இந்த பாடலில் நமக்கு அறிவுறுத்துகிறார் நம்முடைய ஆசிரியர். அந்த வகையில்
அடுத்த பாட்டு பார்க்கும்போது அக்கரங்கள் எல்லாம் அகர உயிர் போல் நின்றாற்போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம். உன்னுடைய அறிவுக்குள்ள உயிருக்கு உயிராக, உன்னுடைய அறிவில் அறிவாக உயிருக்கு உயிராக உன்னோடு பொருந்தி நிற்கிறோம். அவ்வாறு பொருந்தி நிற்கக்கூடிய எக்கண்ணும் நில்லா இடத்து உயிருக்கு நில்லாது அறிவென்று நல் ஆகமம் ஓது நாடு. எனவே அகர எழுத்துக்கள் எப்படி எல்லாவற்றோடும் இயந்தும் தனித்தும் இயங்குகிறதோ அதுபோல உன்னிடத்தில் நான் உனக்கு உடனாக இருந்தும் அதே சமயத்தில் அந்த நிலையில் சொல்ல உடனாக இயந்து நின்றும் அவற்றை இயக்கி வருகிற வண்ணமாக தலையாயவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லிட்டார். இப்போ 3க்கு 3 உதாரணம் சொல்லியிருக்கிறார், மறந்துடாதீங்க. ஒன்றாய், வேறாய், உடனாய், இந்த 3 வெவ்வேறு வகையாக கையாளப்படுகிறது. இங்கே வேறாதல் என்பதற்கு கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல, ஒன்றாதல் என்பதற்கு இங்கே சொல்லும் பொழுது நாம் ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய அவை ஆன்மாவோடு ஒற்றித்து காணின் அல்லால் காட்சி இல்லை. அப்படி அந்தந்த கருவிகளோடு கூடி அதுவாகவே நின்ற அறிதலை இங்கே ஒன்றாதல் என்று காட்டினார். பிறகு உடனாதல் என்பதற்கு அக்கரங்கள் என்கிற அந்த திருக்குறட்பாவை எடுத்துக்கொண்டு இந்த குறளிலிருந்து எடுத்து காட்டுகிறார். அக்கரம் என்பதில் ஆ என்ற எழுத்து தனித்தும் பிற எழுத்துக்கோடு இயந்தும் இயங்க வல்லது. அதுபோல முதல்வனாகிய இறைவன் பிற நிலைகளில் கலந்தும் இயங்குவார், தன்னிலையிலும் இயங்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அப்படிங்கிறத இந்த 3 பாட்டிலையும் சொல்லிட்டார். சரி, இனி 4வது செய்தி என்னன்னு கேட்டால், இப்போ 3ஐயும் தனித்தனியாக சொன்னார், ஒன்றாய், வேறாய், உடனாயின். 4வது பாட்டில் 4ஐயும் ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்து இருத்தி அதுக்குள் ஊமை சொல்ல போகிறார். அடுத்த பாட்டை பாருங்கள். பாடல் எண் 30. நற்றவத்தோர் மன்னிக்கணும், சரிதானா? ஆமாம். ரெண்டு உயிர் ஒரு உடம்புல இருக்கிறது. 2 உயிர் ஒரு இடத்துல இருக்குமா? இருக்கிறது. சரி, அந்த குழந்தை பிறந்தாச்சு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், குறிப்பிட்ட மாதங்கள் அந்த தாயும் அந்த சேயும் பிரிக்க இயலாது. தாய் இருக்கிற இடத்துல தான் அந்த சேய் இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கிறது? உடனாகவே இருக்கிறது. எல்லா நேரமும் எல்லா கூடவும் உடனாகவே நிற்கும். ஒரு குறிப்பிட்ட வயது கடந்த பிறகு அந்த குழந்தை பள்ளி செல்ல தொடங்குகிறது. அப்போ தாயும் சேயும் வேறாகிறார்கள். அப்போ 3 நிலை இருக்கிறது. ஒன்றாயிருத்தலும் உண்டு, வேறாயிருத்தலும் உண்டு, உடனாயிருத்தலும் 3 வகையும் உண்டு என்று போன வகுப்பு, அதுக்கு முந்தைய வகுப்புலேயே நம்ம பார்த்துருப்போம், நினைவில் வைத்து கொள்ளுங்க. அப்போ இந்த 3 தன்மை ஒரு தாய்க்கே இருக்குமானால் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனுக்கு இருக்காதா என்ன? சிந்திச்சு பாருங்க. அப்போ இறைவன் நமக்கு அப்படித்தான் நிற்கிறான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் இப்போலாம் பாடம் கேட்குறீங்க, உங்கள் அறிவில் உங்கள் கூட நிற்கிறான். எப்படி? உடம்பில் உயிர் இருப்பது போல் உங்கள் கூட நிற்கிறான். சரி, இது எதுக்காக நிற்கணும்? இப்போ 3 தன்மை இருக்குது. ஒன்றாதல், வேறாதல், உடனாதல். இந்த 3 தன்மை எதுக்குங்க? ஒன்று சங்கர சொல்கிற மாதிரி ஒன்றாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா மத்துவர் சொல்கிற மாதிரி வேறாக இருந்திருக்கலாம், இல்லை ராமானு சொல்கிறவங்க உடனாக நிற்கிறது உட்பட்டு இந்த சாமிக்கு எதுக்கு இந்த 3ஆவும் நிற்கிற வேலை? ஒரு கேள்வி இருக்கிறது. மறந்துடாதீங்க, உடம்பு என்கிற அந்த கூட்டுக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் அதனோடு சேர்ந்து தங்கி இருந்தால் தான் உடம்பு கெட்டு போகாமல் இருக்கும். உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அடுத்த வினாடி சிதைய ஆரம்பிச்சிடும். மறந்துடாதீங்க, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு எத்தனை நாள் கிடந்தாலும் ஒன்றும் ஆகாது. உயிர் இருக்குது, உடம்புல அப்படியே கிடக்குது, கிடந்த கிடக்கையாக படுத்த படுக்கையில் கிடக்குது, ஒன்றும் சரியில்லை. ஏன் மிஞ்சி போச்சுன்னா படுத்தே கிடப்பதனால முதுகில் புண்ணு வரலாம், வேற ஒன்றும் வரக்கு வாய்ப்பில்லை ஆச்சுங்களா. இதுவே
ஒரு உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு, இதுவும் படுத்து தான் கிடக்குது. என்ன ஆகும்? நேரம் ஆக ஆக பக்கத்தில் போக முடியாது. ஏன்? அந்த உடம்பிலிருந்து ஒரு துர்நாற்றம் வெளிப்படும். அந்த குறிப்பிட்ட நேரத்தை கடந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் குடியிருக்க முடியாது. நீங்கள் பல வகையில் பார்த்துருக்கக்கூடும். ஏதாவது உறவினர்கள் இல்லாமல் ஏதோ ஒரு சூழல் தனித்து வாழக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுடைய உயிர் பிரிந்து விட்டால், யாரும் பார்க்குறக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து பக்கத்து வீட்டுக்கு வாடகை வந்த பிறகு அவங்க காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி பிறகு வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் எந்த நிலையில் கிடந்தாலும் அப்படியே கிடந்து பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் இருக்கும். அப்போ இந்த உடம்பு என்கிற பொருள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த உடம்புக்குள்ள எது இருக்கணும்? உயிர் என்ற பொருள் கூடவே இருக்கணும். எப்படி இருக்கும்? உயிர் வேறல்ல நான் வேறல்லன்னு ஒன்றா பிடிச்சி நிற்கிது. அதே மாதிரி தான் சிவம் உயிரிடத்தில் எப்படி நிற்கிறாரு? நீ வேறல்ல நான் வேறல்லன்னு நம்ம கூடவே நிற்கிறான். எதுக்குயா? நான் நிலை பெறுவதற்காக. அப்போ உயிர்கள் என்கிற பொருள் நிலை பெற வேண்டும் என்றால், இறைவன் கலப்பு இல்லை என்றால் உயிர்கள் நிலை பெறாது. எதுபோல உடம்பினில் உயிர் தங்கவில்லை என்றால் உடல் நிலை பெறாதது போல உயிரும் நிலை பெறாமல் போய்விடும். அப்போ என்ன தேவை இருக்கிறது? உயிர்கள் கூட அவன் இருக்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. இது ஒன்றாதல். சரி, நம்மக்கிட்ட இருக்கிறது அவன் நம்மோட இருந்தால் தான் நாம் இருப்போம், ஒன்றா இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று இப்படி காணுகிற பூதத்தில் எல்லா பொருளையும் நம்ம கலந்திருக்கிறானே ஒன்றாய். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகின்னு பாட்டு படிச்சுமா? ஆமாம். இருநிலனா தீயாகி நீருமாகி ஏமானனா எரியும் காற்றுமாகி எத்தனை பாட்டு படிச்சிருக்கிறோம். எல்லா பாட்டிலையும் இறைவன் இருக்கிறான். இறைவன் எப்படி இருக்கிறான்? கலந்து இருக்கிறான். அதில் ஏன் அப்படி கலந்து இருக்கணும்? மண்ணுக்குள் அவன் மண்ணாய் கலக்கவில்லை என்றால் மண் என்ற பொருளை இல்லாமல் போயிடும். எப்படி உடம்புல உயிர் தங்கலைன்னா உயிர் இல்லாத உடம்பு இல்லாமல் போய்விடுமோ, அதுபோல் மண்ணில் அவன் கலப்பில்லை என்றால் மண் என்ற பொருளே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன தெரிகிறது? காணுகிற உலகப் பொருளில் அவன் கலப்பு இல்லை என்றால் அந்த பொருள்களுக்கு இருப்பில்லாமல் போயிடும். உயிரில் கலப்பில்லை என்றால் உயிருக்கு இருப்பில்லாமல் போயிடும். எனவே உயிரும் உலகமும் நிலை பெற வேண்டும் என்றால் அவன் அந்தந்த பொருளில் கலந்திருக்க வேண்டும். எப்படி கலந்திருக்கணும்? அவன் வேற நான் வேறன்னு கலந்திருக்க கூடாது. அதுவே கலந்து நிற்கணும். மண்ணுக்குள்ள மண்ணாவே நிற்கணும். எனக்குள் நானாகவே நிற்கணும். உங்களுக்குள்ள நீங்களாகவே நிற்கணும். இப்போ எனக்குள்ள வேற ஆறால் மாதிரி இருந்தாருன்னா என்ன ஆகும்? நான் எந்திரிக்கும் போது யாரோ எந்திரிக்கிற மாதிரியே இருக்குது. நான் உட்கார்ந்தா ஏன் உடனே ஒரு நாள் இன்னும் அடுத்து பயம் வந்துடும். என்னன்னே தெரியலிங்க, நான் நடந்து போனால் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் உட்கார்ந்தா யாரோ உட்கார்ந்த மாதிரி இருக்குது. நான் எடுத்து சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தெரியல, கூட யாரோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எது போய் டாக்டரை பாரியா இல்லைன்னா எங்கேயாவது வைத்தியம் பாரியான்னு அப்புறம் கடைசி இப்போ நம்மகிட்ட எப்படி இருக்கிறான்? எங்கிட்ட தான் இருக்கிறான். தன்னை காட்டிக்காமல் இருக்கிறான். இப்போ என்னை காட்டி தன்னை காட்டிக்காமல் நிற்கிறான். இப்போ இறைவன் என்னுள் இருக்கிறான், சத்தியமாக இருக்கிறான். உங்களுக்குள்ளும் இருக்கிறான், சத்தியமாக இருக்கிறான். ஆனால் காண்ற மாதிரியா இருக்கிறான்? இல்லை. என்னை காட்டி நிற்கிறான், தன்னை மறைச்சி நிற்கிறான். இப்போ உயிர் முன் நிற்கிறது, உயிருக்கு பின்னாடி அவன் நிற்கிறான். இப்போ நம்ம காணும்போது உயிர் தெரிகிறதை ஒழிய உயிரின் பின் இருக்கின்ற இறை தெரிவதில்லை. இதுதான் அவன் நம்மகிட்ட இருக்கிற கலப்பு. இது ஒன்றாய் வேறாய். இந்த வேறாதலுக்கு என்ன எடுத்துக்காட்டு? சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல. சூரிய ஒளி எதன் மீது படுகிறதோ அதைத்தான் கண்ணொளி காணும். சூரிய ஒளி எந்த பொருள் மீது விழலையோ அந்த பொருள் தெரியாது, அந்த பொருளை கண் காணாது. இது புரியுதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி புரிஞ்சாதான் இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. என்ன நுட்பம்? இப்போ இறைவன் அந்த சூரிய ஒளி போல நிற்கிறான். நம்முடைய அறிவு கண்ணொளி போல.
சூரியன் காட்டுவதை சூரிய ஒளியோடு கலந்து கண் காணுமே அன்றி சூரிய உதவி இல்லாமல் கண்ணொளி எந்த பொருளையும் காணாது. இப்போ இதை வைத்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நாம் எதை அறிய வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கிறானோ அதைத்தான் நம்மால் அறிய முடியும். அவன் அறிவித்தா நாம் அறிவோம். ஏன் சூரியன் காட்டுனா கண் காணும். சூரியன் காட்ட கண் காண்பது போல இறைவன் அறிவிக்க நாம் அறிகிறோமே ஒழிய நாமே அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு இல்லை. எந்த காலத்தும் இல்லை, யாருக்கும் இல்லை. எந்த ஞானியாக இருந்தாலும் அந்த ஞானிக்கும் சிவன்தான் அறிவிக்கணும். சிவபெருமான் அறிவிக்காமல் எந்த ஞானியும் அறிய முடியாது. எனவே உயிரினுடைய இலக்கணம் என்ன என்றால் அறிவித்தால் அறிவது, தானே அறிவது அல்ல. அப்போ கண்ணொளிக்கு சூரிய ஒளி உதவி செய்வது போல உயிரினுடைய அறிவுக்கு சிவத்தினுடைய அறிவு துணை செய்கிறது. சரி, எதை காட்டுகிறது? நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் சிவம் நன்மையை காட்டும். நீங்கள் பாவம் செய்திருந்தால் சிவம் உங்களுக்கு தீமையை காட்டும். இப்போ காட்டும்போது ஒரே மாதிரி காட்டலை. ஏன் மாறுபாடாக காட்டுகிறது? அந்த உயிர் செய்த பாவ புண்ணியத்துக்கேற்பத்தான் காட்டும். இதுதான் அடிப்படை. அப்போ காட்டுகிற ஒளி சூரிய ஒளி. சூரிய ஒளி காட்டுவதை கண் காணும். எப்படி? சூரிய ஒளியோடு கலந்து காணுமே அன்றி அதை விட்டுட்டு காண முடியாது. அதுபோல் நாம் அறிகிற பொழுது இறைவன் துணையால் அறிவோமே அன்றி நாமே அறிவது இல்லை. இது எதற்காக? வேறா என்பதற்கு. சரி, உடனாதல் என்பதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்குள் இருக்கிற ஆன்மா பொருளை காணும்போது கண்ணு கூடவே இந்த ஆன்மா போய் நிற்கணும். நான் முன்ன மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை படிக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம். புத்தகத்தை எடுத்து வச்சோம். ஆமாம், வந்தாச்சு, விரிச்சாச்சு. 30வது பாட்டுன்னு சொன்னாங்க, 29வது பாட்டு. சரி, எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சோன்னே மணி என்னவா இருக்கும்? மணி ஆயிடுச்சா அப்படின்னு நினச்சிங்கன்னா புத்தகம் புத்தகமாக தான் இருக்கும், கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், எழுத்து தெரியாது. ஏன்? உங்கள் அறிவு போய் நிற்கிது, வெளியே போயிடுச்சு. அப்போ கண் என்கிற அந்த இந்திரியம் புத்தகத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் கண்ணை செலுத்துகிற உயிர் அந்த கண்ணு கூடவே நிற்கணும். நீ புத்தகத்தை பார்க்கணும்ல, இதை பாரு அப்படின்னு இங்கே கொடுத்து போட்டு உயிர் வேற பக்கம் போயிடுச்சுன்னா என்ன தெரியாது? காட்சி நிகழாது. அப்போ உயிர் ஒன்றை அனுபவிக்கணும். நாம் ஏதாவது ஒன்றை அனுபவிக்கணும்னா அந்த அனுபவம் உயிருக்கு நிகழ வேண்டும் என்றால் சிவம் என்ன பண்ணணும்? நீ எதை அறிய வேண்டுமோ அதை அறிவித்தா மட்டும் போதாது, அனுபவிக்கும் போது அவனும் கூடவே நிற்கணும். அப்படி நின்னானா தாங்க அனுபவிக்க முடியும். அவன் இங்கே பார்ப்பா, எனக்கு இந்த இன்பம் துன்பம்லாம் ஆகாது, நீ வச்சுக்க, நான் காட்டிட்டேன், நீ பார்த்துக்கன்னு சொன்னான்னா நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும், அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குது? அவனுக்கு உடனாகவும் இருக்க வேண்டிய கடப்பாடு அவனுக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் மனதில் வச்சுக்கணும், இறைவன் 3 தன்மைகளும் கொண்டிருக்கிறான். உடம்பில் உயிர் தங்கியிருப்பது போல் ஒன்றாய், கண்ணுக்கு சூரியன் காட்டுவது போல் வேறாய், கண்ணோடு ஆன்ம அறிவு கலந்து உடனாய் நிற்பது போல சிவம் நமக்கு உயிர் நிலை பெறுதல் பொருட்டு ஒன்றாய், உயிர் அறிதல் பொருட்டு வேறாய், உயிர் அனுபவித்தல் பொருட்டு உடனாய் நிற்கிறான். இந்த 3 தன்மையும் இருக்கிற செய்திக்கு பேர் தான் அத்துவிதம் என்று பெயர். இங்கே தான் 3 ஜாம்பவான்கள் சிக்கி கொண்டாங்க. இந்த அத்துவிதம் என்று சொல்ல ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட போது தான் சங்கரர் ஒருவாறு சொல்லிவிட்டார், மத்துவர் ஒருவாறு சொல்லிவிட்டார், ராமானுசர் ஒருவாறு சொல்லிவிட்டார். இந்த 3 கருத்திலும் 3 வகையாக சொல்லி அவங்கவுங்க இதுதான் 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 என்று நிலைநாட்டினாங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னைக்கு அதை அப்படி இன்றைக்கும் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த 3 நெறியும் இன்றைக்கும் இருக்கிறது. தமிழகத்திலும் சரி, இந்தியாவுக்குள்ளே இந்த 3 நெறிக்குரிய துறவிகள் இருக்கிறாங்க, மடங்கள் இருக்கிறது, அதை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் இந்த மூன்றையும் உள்ளடக்கி நிற்கக்கூடிய சித்தாந்த நெறியும் இந்த மண்ணில் இருக்கிறது. எண்ணிக்கையில் புறக்கணிக்கத்தக்கக்கூடிய அளவு இருக்கும். அவ்வளோதான். இப்போ சென்னையில் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? இப்போ ஓட்டு லிஸ்ட்டு எடுத்து பார்த்தா தெரியும். வார்டு வாரியாக தெரிஞ்சு இத்தனை பேர் சென்னையினுடைய மக்கள் தொகை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் எத்தனை பேர் சித்தாந்தம் படிக்கிறாங்க, படிச்சிட்ருக்கிறாங்க, படித்தார்கள்? பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா 1,00,000 கூட தொடாது. எப்போ இருந்து? 1992 சித்தாந்த வகுப்பு நடக்குது. இன்னைக்கு இல்லை, 1992 இங்கே சித்தாந்த வகுப்பு நடந்து கொண்டே இருக்கிறதுங்க. படித்த மாணவர் எண்ணிக்கை 1,00,000 தாண்டி விட்டதா என்றால் இல்லை. இவ்வளோதான் நம்முடைய தத்துவ ஞானம் மக்களுக்கு எட்டி இருக்குது. அவ்வளோதான் எட்டி இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய உயர்ந்த தத்துவ ஞானம் ஏன் எட்டலை? சிவபெருமான் தான் சொல்லணும். ஏன் எட்ட மாட்டேங்குது? இந்த மண்ணிலேயே பிறக்க வச்சு இந்த மண்ணிலேயே கொடுத்து போட்டு இதை ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்ச பிசுனாரி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கிற? எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டாமா ஐயா நீ அப்படின்னு நாம் தான் கேட்கணும். அவர் கேட்டால் பதில் சொல்வாரா என்ன? சுந்தரது கேட்டதுக்கே அவர் பதில் சொல்லலை. உண்டும் எண்ணீர் இல்லை எண்ணீர் எம்மை ஆழ்வான் இருப்பது எண்ணீர்னார். அவருக்கே பதில் சொல்லாது சாமி. நாம் கேட்டால் அவர் சொல்ல போகிறாரு. கேட்டுக்கிட்டே நின்னா நீ பாட்டு நில்லுடா தம்பின்ட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு. நாம் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், காரணம் இல்லாமல் இல்லை. அப்போ என்ன காரணம்? எந்தெந்த உயிர்கள் சிவபுண்ணியத்தை பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறதோ அந்த உயிருக்குத்தான் அறிவிப்பான். எல்லாருக்கும் அறிவிக்க மாட்டான். இது எல்லாருக்குமானதல்ல. சிவபுண்ணியத்தை முந்தைய பிறப்புகளில் செய்து வைத்திருந்தால் இந்த பிறப்பில் காதில் வாங்குகிற புண்ணியம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி புண்ணியம் செஞ்சீங்கன்னா அந்த கேட்டவற்றை பின்பற்றுகிற வாய்ப்பு அமையும். எல்லாரும் இது பல கேட்டகரியை பிரிச்சுக்கலாம். கேட்டலுக்கு சில பேர்த்த சொல்லலாம், சிந்திப்பதுக்கு சில பேர்த்த சொல்லலாம், தெளிவதுக்கு சில பேர்த்த சொல்லலாம், இன்னும் சிலருக்கு நிட்டை கூடு. இதெல்லாம் போக போக குறைஞ்சிக்கிட்டே போயிடும். நிட்டை கூட எல்லாருக்கும் இல்லை. சிந்திக்கிறவங்க பல பேர் இருக்கணும். கேட்பவரை விட சிந்திப்பவர் குறைவு. ஏன்? இன்றைக்கி புத்தகம் எடுத்து வந்து அடுத்த மாதம் தான் புத்தகத்தை எடுப்போம். கேட்டதோடு சரி வீட்டில் கொண்டு வச்சுட்டோம்னா அடுத்த மாதம் எத்தனை 3வது சனிக்கிழமை சொன்னாங்கல்ல? ஆமாம் ஆமாம். எப்போ தேடுவோம்? வெள்ளிக்கிழமை நைட்டு தேடுவோம். ஒரு புத்தகம் வச்சுருந்தேனே பார்த்தியா நீ? நான் எங்கே பார்த்தேன்? நாளைக்கு போகணும் அப்படிமா. இங்கே கேட்டால் இல்லைம்மா அங்கே கேட்டேன். நமக்கு எங்கே வச்சனே தெரியாம ஊற்று. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா போகிற நேரத்துக்கு சரி இன்னைக்கு புத்தகமே இல்லாமல் போகலாம் அப்படி முடிவு பண்ணோன்னே கண்ணில் பிடிச்சி அட கடவுளே கொண்டாடா சாமி அப்படின்னு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்துருப்போம். திருப்பி எப்போ படிப்போம்? அடுத்த மாதம் படிப்போம். அப்போ கேட்டல் எத்தனை பேர்? ஒரு 100 பேர் இருப்பீங்க, ஒரு 150 பேர் இருப்பீங்கன்னா 150 பேர் வீட்டில் போய் புத்தகத்தை திருப்பி பார்க்க மாட்டீர்கள். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் பாடம் நடத்துகிறோம். தெரியாமல் நடத்துறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. தெரியும். என்ன பண்ணுறது? எங்களுக்கு எழுதியிருக்குது, அப்படித்தானே எழுதியிருக்குது. தம்பி நீ அதெல்லாம் பார்க்காம நீ சொல்லிக்கிட்டே இரு. அவங்க கேட்குறாங்க தூங்குறாங்க, அதெல்லாம் பார்க்காத. யாராவது தூங்கிட்டு எல்லாம் தூங்கட்டும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்க மாத்திரை போட்டு சாப்பிட்டுலாம் தூங்காமல் சித்தாந்தம் கேட்டு தூங்குறாங்களே, பரவாயில்ல, மகிழ்ச்சி. இப்படிலாம் நாங்கள் பார்த்துட்டு கடந்து தான் போக முடியவே வெளிய எழுப்ப முடியல நம்மளால். இதுதான் உண்மை நிலவரம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று கண்டு காணாமல் போயிட்டே இருப்போம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் ஏன் எத்தனை பேருக்கு போகலை அப்படின்னு கேட்டால் சிவ புண்ணியம் யார் செய்திருக்கிறாரோ அவருக்கு தாங்க வாய்க்கும். இதுக்கு நீங்கள் சில எடுத்துக்காட்டு சொல்லலாம், சும்மா புரிவதற்காக. இது யாரையும் புண்படுத்துவதற்கல்லங்க, புரிவதற்காக. இப்போ ஒரு துறை எடுத்துக்கொள்வோம், காவல்துறையும் எடுத்துக்கலாமுங்க. அதில் காவலர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஒரு தமிழகத்தில் இத்தனை லட்சம் காவலர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரிக்கலாம் முதல்ல சேரும்போது. சரி, அந்த காவலர் துறையில் அவங்க பயிற்சி பெற்று வர வர கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் பெறுவார்கள். பெறும்போது ஒரு படிநிலையில் ஒரு ப்ரமோஷன் அவங்களுக்கு கிடைக்கும்.
கிடச்சினா என்ன ஆகும் தெரியுமா? இந்த சட்டையில் 2 கோடு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காவலரை விட ஒரு படி மேலேன்னு அர்த்தம். அதே சமயத்தில் 3 கோடு போட்டவரோட கீழேன்னு அர்த்தம். 3 கோடு போட்டிருந்தா யாரு? ஏட்டையான்னு பேர். ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஏற்றிருப்பார். அவர் தான் மொத்த கண்ட்ரோலும் அவர்கள் தான் இருக்கும். அது இன்ஸ்பெக்டரோ அல்லது எஸ்ஐயோ வந்தான், என்ன ஏட்டையா இன்னைக்கு என்ன, அவன் அவர்கிட்ட தான் கேட்கணும். சார் உங்களுக்கு டியூட்டி இங்கே இருக்குது சார், இன்றைக்கி அங்கே போகணும் சார், இவர் அங்கே போகணும் சார், அவர் அங்கே போகணும், இதெல்லாம் சொல்கிற வேலை ஏட்டையா வேலை. அவருடைய கண்ட்ரோல் முழுக்க அவர்கிட்ட இருக்கும். அவர் 3 கோடு போட்டிருப்பார். அப்போ முதல்ல கோடே இல்லாத சட்டை போட்டால் எத்தனை பேர் இருப்பாங்க? பல லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. கோடு போட்ட ஆட்கள் எத்தனை இருப்பாங்கன்னா அதுலேருந்து ஃபுல் கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஏன், இதில் ஒரு 10 லட்சம் பேர் கோடு போடாமல் இருக்கிறாங்கன்னா கோடு போட்டவங்க எத்தனை பேர் சார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 லட்சம் பேர் இருக்கலாம். அது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுதான். சரி, ஒரு 5 லட்சம் பேர்னு வச்சுக்குவோம். ஏன், 2 கோடு போட்டவங்க. சரி, அடுத்து 3 கோடு போட்டவங்க ஒரு 1 லட்சம் பேரை வச்சுக்கலாம். அப்போ 3 பேருமே காவலர் தான். இவர் 1 கோடு 2 கோடு 3 கோடுங்கிற கணக்கில் நிற்கிது. சரி, 3 பேருக்கு கேட்டகரி ஒன்று தான். ஆனால் எண்ணிக்கை இதை விட அது கொஞ்சம் குறைவு, அதை விட அது கொஞ்சம் குறைவு. சரி, இப்போ இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு இல்லையா? 2 ஸ்டாரு 3 ஸ்டார் இருக்குது. அதில் 3 ஸ்டார் போட்டிருந்தா இன்ஸ்பெக்டர், 2 ஸ்டார் இருந்ததுன்னா எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்துக்கு 2-3 எஸ்ஐ இருப்பாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் எத்தனை இருப்பார்? ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருப்பாங்க, பெரிய காவல் நிலையமாக இருந்துச்சுன்னா. இப்போ மேலே போக போக என்ன ஆகிறது? எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருதா? சரி, ஒரு மாவட்ட நிர்வாகத்தை மொத்தமாக கையில் வைத்திருக்கிற காவல் அதிகாரிக்கு என்னென்னு பேர்? எஸ்பின்னு பேர். அதில் வட்டங்களை கையாளும் போது டிஎஸ்பின்னு பேர் அவருக்கு கீழே. அப்போ டிஎஸ்பின்னா அது லட்சம் பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஆயிரக்கணக்குக்கு வந்துடுவாங்க. ஏன், இது லட்சத்தில் ஏட்டையா இருந்தாங்கன்னா இன்ஸ்பெக்டர் இத்தனை பேர், எஸ்ஐ இத்தனை பேர், டிஎஸ்பி, இதெல்லாம் படிப்படியாக. அப்போ ரேங்கில் மேலே போக போக என்ன ஆகிட்டே இருக்கும்? எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். சரி, அதுக்கப்புறம் மேலே வந்த கமிஷனர்னு வந்து உட்கார்ந்தா ஒரு மேலே மொத்தமாக டிஜிபி ஒருத்தர் தான் இருப்பார். அவருக்கு கீழே அவர் ரேங்கு ஒத்து இருக்கக்கூடியவங்க தனித்தனி துறைக்கு தனித்தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க, ஐஜின்னு. இதுதான் நிர்வாகம்னு பார்க்குறோம். இவங்கெல்லாம் யார்? அதை பார்க்கும்போது இவங்க அதை விட ஒரு படி மேலே. அது மாதிரி தத்துவ ஞான உலகத்தில் நாம் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோமே. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ஹை லெவல் தத்துவ ஞானம், எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். சமாதானப்படுத்திக்கிறோமா? என்னங்க பண்ணுறது, ஆறு இல்லையா அப்புறம் இப்படித்தானுங்க பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சத்தியமான வார்த்தை அதுதான். ஏன்னா இது உண்மை. இதுக்கு ஒரு தவம் இருக்கணும். இருந்தால் தான் இந்த நூலை படிக்கலாம், காதில் கேட்கலாம், சிந்திக்கலாம், அதில் நடைமுறை நிற்பதற்கு முயற்சிக்கலாம். இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு தவமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முயற்சி. இதில் எங்கேயாவது பழுதுபட்டு இருக்குமானால் அது அந்தந்த இடத்தோடு நின்றுக்கும். இதை நான் வேறு வகையாக சொன்னால், ஆரம்ப பாடசாலையின் மாணவர்கள் எண்ணிக்கை பல கோடி என்றால் நடுநிலை பள்ளிக்கு போகிற எண்ணிக்கை அதிலிருந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது அதை விட குறையும், மேல்நிலைக்கு போகும்போது அதை விட குறையும், கல்லூரி போகும்போது இன்னும் குறையும், மாஸ்டர் டிகிரி போகும்போது இன்னும் குறையும், அதில் டாக்டரேட் பண்ணும்போது மொத்தமாக குறைஞ்சிடும். இப்போ நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? டாக்டரேட்டில் இருக்கிறோம். அப்படின்னு உண்மையை செய்து தான். ஏன், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி 5ஆம் வகுப்பு பாடம் 10ஆம் வகுப்பு பாடமெல்லாம் இல்லைங்க. யூனிவர்சிட்டியில் படிக்கிற பாடம். நாமெல்லாம் கல்லூரி போகாமலே படிச்சுட்டு இருக்கிறேன்னா பாருங்களேன். நீங்கள் போய் பாருங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், அண்ணா யூனிவர்சிட்டியில் தத்துவ ஞானம் தனியாக ஒரு பிராசப்பின்னு ஒரு துறை வச்சுருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க படிக்கிறோம். யார் அப்போ டாக்டரேட் பண்ணவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாம் ஒரு டாக்டரேட்டும் பண்ணாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். என்னையாது? அப்போ தான் தெரியுது, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே, ஏதோ கொஞ்சம் செஞ்சு வச்சிருப்போம் போல தான் யார் தெரியுது. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பை நம்ம சும்மாவே படிக்கிறோமே அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புலப்படும். எனவே இறைவன் நம்மோடு இருக்கிற தொடர்பு 3 விதத்திலும் இருக்கிறான். ஒன்றாய், வேறாய், உடனாய். 3 தன்மையும் உடையவன் எவனோ அவனே இறைவன் என்பதைத்தான் ஞானசம்பந்த திருவிழி மிடதை தேவாரத்தில் உணர்த்தினார்.
மெய்கண்டார் அதை இலக்கண வரையறையோடு நமக்கு அவற்றை இயம்பி இருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. சரி, இனி அடுத்த கேள்வி. இப்போ 5 கேள்விக்கு விடை பார்த்தாச்சு, மறந்துடாதீங்க. 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, வினை ஏது, நான் ஏது, நீ ஏது. நான் ஏது என்பது சித்து அசித்து இவற்றை பகுத்து அறிவது எதுவோ அதுவே நான். நீ யார் என்ற கேள்விக்கு உன்னிடத்தில் ஒன்றாய் உன்னிடத்திலிருந்து வேறாய் அனுபவிக்கும் போது உடனாய் நிற்பவன் யாரோ அவனே நான் என்பது விடையாயிடுச்சு. அப்போ 5 கேள்விக்கு விடை பார்த்தாச்சு. இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது விடை காண்பதற்கு. அடுத்த கேள்வி என்ன? நாதன் நடம் ஏது? தேசிகனே சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்லவா, அந்த பாட்டை பாருங்க. பாடல் எண் 30. நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. மாணாக்கனுக்கு ஒரு பெருமித உணர்வு. எவ்வளோ பெரிய செய்திகளை எல்லாம் நம் குருநாதன் எளிமையாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே இப்போ கேட்குறாரு, நற்றவத்தோர் தாம் காண, தவம் உடையவர் காண அப்படின்னு சொல்லாமல் ஒரு அடை கொடுத்தார். நற்றவத்தோர் தாம் காண, அது என்னையா நல் தவம்? நீங்கள் மறந்துடாதீங்க, சித்தாந்த பார்வையில் தவம் என்றாலே சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் இசிக்குவல் டு தவம். 3ம் சேர்ந்தது தான் தவம். 3ல் 1 மட்டும் தவம் நினச்சிடாதீங்க, 3ம் சேர்ந்தது தவம். நீங்கள் 3ல் எதில் இருந்தாலும் அது தவம் தான் பேர். பெருமான் யார் காண ஆடுகிறான் அப்படின்னு கேட்டால், நல்ல தவமுடையவர் காண ஆடுகிறார். சிதம்பரம் போனவங்க எல்லாருக்கும் தெரியும், அங்கே வியாக்கரபாதர் பதஞ்சலி என்று 2 முனிவர் இருப்பாங்க. அவங்களுக்காகத்தான் ஆடிட்டு இருக்கிறார். அங்கே அவர்கள் காண ஆடுகிறான். போனால் போதும் நம்மளும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறான். அவர் ஆடினது அவங்களுக்கு தான். சரி, ஆடல் காணுகிற அவர்கள் இறைவன்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க, சாமி என்னப்பா என்ன வரம் வேண்டும்? எங்களுக்கு கொடுத்த காட்சி இந்த குவலயமும் காண வேண்டும் பெருமானே அப்படிங்கிறியா? சரி அப்படின்னு நின்னவரை இப்போ நின்றுட்டுருக்கிறார். அப்போ வந்தது அவர்களுக்காக, ஆனால் இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ நற்றவத்தோர் தாம் காண எப்படி ஆடுகிறார்? நாதாந்தத்து அஞ்செழுத்தாய். நாதாந்தம் இந்த சொல்ல பாருங்க, நாதம் கூட்டல் அந்தம் நாதாந்தம்னு பேர். அந்தம்னா முடிவு. நாதம் நம் 36 தத்துவத்தில் கீழேருந்து போனீங்கன்னா 36வது தத்துவம் நாதம், மேலேருந்து வந்தால் முதல் தத்துவம் நாதம். இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்னா நாதம் கடந்து நிற்கிறான். 36 தத்துவத்தை அவன் கடந்து நிற்கிறான். தத்துவத்துக்குள்ள கலந்தும் இருக்கிறான். மண்ணுக்குள் மண்ணாய் நீருக்குள் நீராய் அப்படி கலந்தும் நிற்கிறான். அதே சமயத்தில் தத்துவ கூட்டத்தை விட்டு கடந்தும் நிற்கிறான். அதை மறந்துடக்கூடாது. அந்த கடந்து நிற்கிற தன்மையைத்தான் இங்கே நாதாந்தத்து, நாதம் கடந்த அந்தத்து. எனவே இங்கே சொல்கிற நாதாந்தத்து அஞ்செழுத்தால். இந்த அஞ்செழுத்து என்பதை பற்றி பின்ன விரிவாக சொல்ல போகிறார். ஏன் 7வது கேள்வி அதுதான். அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. எப்போ பார்த்தாலும் அஞ்செழுத்து அஞ்செழுத்துங்கிறீங்களே சுவாமி, அந்த அஞ்செழுத்துன்னா தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அதுக்கு விடை பின்னாடி சொல்ல போகிறார். ஆக சிவாய நம அல்லது நம சிவாய என்று சொல்லப்பெறுகிற 5 எழுத்து. எனவே நாதம் கடந்து அஞ்செழுத்தாய் என்ன செய்கிறார் பெருமான்? உற்ற
அது சொல்றாரு, உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி. அந்த அஞ்செழுத்து மந்திரத்தையே தனக்கு வடிவமாக கொண்டு இறைவன் ஆடுகிற ஆடல். அவர் ஆடும்போது அந்த ஆடலை 5 எழுத்தில் வைத்து பார்க்கணும். அதான் அங்கே சொல்லப்பட்ட குடிப்பு. ஆக நாதாந்தத்து 5 எழுத்தாய் உற்றுருவாய் நின்று ஆடல் உள்ளபடி. என்ன உள்ளபடி? கூடுதையும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளவாறு சொல்லணும். உள்ளபடி பெற்றிட, அந்த கூத்தினை நானும் காணும் வண்ணமாக பெற்றிட சாமி அருள வேண்டும். யார்கிட்ட கேட்குறாரு? வானை தொடும் அளவுக்கு உயர்ந்த மரச்சோலை கொண்டிருக்கிற திருவெண்ணை நல்லூரில் இருக்கின்ற மெய்கண்டநாதனே. மெய்கண்டநாதன் விண்ணார் பொழில், ஆறுதல்னா நிறைதல், வானை தொடும் அளவுக்கு நிறைந்திருக்கிற பொழிலை உடைய திருவெண்ணை நல்லூரின் தலைவரே, தங்களுடைய குளிர்ந்த அருளால, தன்னார் அருளாலே சாற்று. அன்னைய தன்னார் அருள், குளிர்ந்த அருள் அப்படின்னு சொல்லலாம். மேலோட்டமாக சொன்னான், கொஞ்சம் ஆழமாக சொன்னால் செத்த கோவிச்சுக்காமல் கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன எப்போ பார்த்தான் கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறேன் பா, அப்படிலாம் சொல்லிடாதீங்க சாமி. அப்படியாப்பா? அப்படியா, வா உட்காரு என்று உங்களுக்கே இருக்கிற இயல்பு காரணமாக 5 சொல்லிட்டேன்ல போன்னு சொல்லாமல் கோவிச்சுக்காம அந்த 6வது கேள்விக்கும் பதில சொல்லுங்க சார். அதனால் குளிர்ந்த அருளால் கோபம் கொள்ளாது நீங்கள் என்ன பண்ணணும்? என் மீது கருணை கூர்ந்து, நல்லா கேட்டிருக்கான், சரி இன்னைக்கே கேட்டுக்கப்பா அப்படின்னு எனக்கு சொல்லு சுவாமி. கருணை கூர்ந்து நீ அருள வேண்டும். தன்னார் அருளாலே சாற்று. சாற்றுனா சொல்லுன்னு அர்த்தம். எனவே தங்களுடைய பெரும் கருணை காரணமாக நீங்கள் கூறி அருள வேண்டும் அப்படின்னு இந்த குறிப்பை நமக்கு தருகிறார். ஆசிரியர் பார்க்கிறார், இறைவன் கூத்தை பற்றி சொல்லணுமா? ஆமாம் சாமி சொல்லணும். சரி சொல்கிறேன் கேள் அப்படின்னார். முதல் பாட்டில் ஒரு செய்தி சொல்கிறார் பாருங்க. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே, 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம எனும் 5 எழுத்து, சிவாய நம எனும் திரு எழுத்து அஞ்சாலே அபாயம் அற நின்று ஆடுவான். இந்த பாட்டில் ஒரு அருமையான குறிப்பு தரார். நமக்கு திருவாசகம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இந்த சதகத்தில் ஒரு பாட்டு உண்டு, கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரு இட்டு அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2ம் அறியேனை. அதனையா 8 2ன்னு சொன்னார், என்னன்னு தெரியல, என்னமோ 8 2ன்னு சொல்லியிருக்கிறார். எட்டினோடு 2ம் அறியேனையே. இதுதான் நமக்கு அங்கே படிக்கும்போது சந்தேகம் வந்துருந்துச்சுன்னா இப்போ விடை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தமிழில் எழுதும் பொழுது அ 1 2 3ன்னு எழுதணும் இல்லைங்களா? அதில் கா போட்டிங்கன்னா 1, ஊ போட்டால் 2, அப்படியே வந்தீங்கன்னா 8க்கு ஆ போடணும். ஆ போட்டால் 8. இப்போ ஊ என்பது 2ஐ குறிச்சுது, ஆ என்பது 8ஐ குறிச்சிச்சு. சரிங்களா? இப்போ 8ம் 2ம் உருவான லிங்கம்ங்கிறார். 8ம் 2ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும். 8 கூட்டல் 2 10. இந்த 10 என்கிற எண்ணிக்கையை 2 வகையாக குறிப்பிடலாம். கா போட்டு சுழியம் போகிறது 10. ஏன்னா கா 1க்கு கா தானே போட்டோம். அதனால் தமிழ் எழுத்தில் இப்போ நம்ம செல்ஃபோன்லேயே வந்துருச்சு, தடுமாறலாம் வேண்டியதில்லை. தமிழ் லெட்டர் போட்டிங்கன்னா எழுத்தும் தமிழ்லேயே காட்டுது. காவுக்கு 1 போட்டால் கா வந்துடும்.
அது மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு, அது ஒரு அட்வான்ஸில் வந்துருச்சு. சரி, அப்போ 1 என்ற எழுத்துக்கு கா போட்டாச்சு, சுழியம் 0 போட்டாச்சு, இப்போ 10 ஆச்சு. இது 2 எழுத்தாகுது, கா போட்டு சுழியம் போடுவது. சரி, இதுவும் 10 தான். யா என்ற ஒரு எழுத்து போட்டிங்கன்னா அது 10. யா என்ற எழுத்து 10 ஆயிற்று. ஒரு எழுத்துலேயே 10 என்கிற எண்ணிக்கை குறிக்க முடியும். இப்போ யான்னு ஒரே எழுத்து போட்டால் போதும், 10 ஆயிடுச்சு. இப்போ இந்த வரியை படிக்கணும். 8ம் 2ம் உருவான லிங்கம் = யா. அப்படின்னு அர்த்தம் 10. 8 2ம் 10. 10 என்பது குறிக்கிற எழுத்து எது? யா என்கிற எழுத்து. யா என்பது 5 எழுத்தில் எதை குறிக்கும்னா உயிரை குறிக்கும். யா சொல்கிறோமா இல்லையா? யாராவது கேட்டோம், இங்கிலீஷில் உரையாடும் போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னா யா 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 அப்படிமா மாதிரி, அந்த யாதான் யா, நான் தான் நான் தான் நான் தாங்கிறானா இல்லையா? எஸ் யா எஸ் யா அப்படிங்கிற அந்த யா தான் உயிர். அப்போ யா என்ற எழுத்து எதை குறித்தது? உயிரை குறிக்குது. அப்போ உயிருக்கான எண்ணு என்பது 10. அந்த 10 என்ற எண்ணிக்கை உயிரை குறித்தது. உயிரை குறிக்கும்போது ஒவ்வொரு எழுத்தில் குறிச்சிங்கன்னா யா போடணும். சரி, இப்போ அந்த யா என்ற எழுத்தில் என்ன குறிப்புன்னு கேட்டால், அந்த 10 என்கிற உயிரிடத்தில் தான் இறைவன் நடனம் ஆடுகிறான். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நாதன் நட்டம். இறைவன் எங்கேயா ஆடுறான்? சிதம்பரத்தில் ஆடிட்டு இருக்கிறாரு. ஆம், அங்கேயும் ஆடுகிறார். அங்கே மட்டுமே ஆடலை, வேற எங்க ஆடுறாரு? நமக்குள்ளும் ஆடிக்கொண்டிருக்கார். அப்போ இறைவன் ஆடுகிற இடம் எது அப்படின்னா 2 இடத்துல ஆடும். மறந்துடாதீங்க, இது ஆழமான குறிப்பு. ஏன் 2 இடத்துல ஆடணும்? ஒரு இடத்துல ஆடினா பத்தாதா? உலகத்தை தோற்றுவித்தல், நிலைநிறுத்துதல், ஒடுக்குதல், இந்த 3 தொழிலும் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும். அது தில்லை. எனவே தில்லை என்ற திருத்தலத்தில் இருந்து உலகை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்கிறான். அதனால அந்த ஒரு இடம் ஆயிற்று. சரி, உயிரிடத்தில் ஏன் நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் செய்கிற தொழில் 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்போ இந்த மறைத்தலும் அருளலும் எங்கு நடைபெறுகிறது என்றால் தில்லையில் இல்லை, ஒவ்வொருவருடைய உயிரிலும் நடைபெறுகிறது. எனவே இப்போ இறைவன் எங்கே ஆடுகிறான்? அங்கும் ஆடுகிறான், இங்கும் ஆடுகிறான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எனக்கு எதையெல்லாம் காட்டணுமோ அதை காட்டிட்டு இருக்கிறார், அருள் செய்கிறார். எதெல்லாம் வேண்டாமோ அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நான் விடுவேனா என்ன? தோண்டி தோண்டி பார்ப்பேன். அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு அங்கே போய் தனியாக சொன்னாங்க. அதை போய் நீ ஏன் என்னன்னு கேட்டு கிடக்கிற? திருவருள் நமக்கு வேண்டான்னு நினச்சிட்டாரு, சிவாய நம்ம அப்படி கம்முன்னு போவோமா என்ன? அப்படி போனால் நல்லா தான் இருக்கும், முடிய மாட்டேங்குதே. என்னமோ உங்கள்கிட்ட தனியாக பேசினாரு, என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்கல, மண்டை வெடிச்சே போயிடுமையா, மண்டை வெடிச்சு போயிடுமே. நினச்சிங்க, எப்போவுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சிவம் கருதி விட்டால் யாரும் தடுக்க இயலாது. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எங்கே முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். திருவருள் நமக்கு தெரிய வேண்டாம் என்று பெருமான் கருதுகிறார். சிவாய நம்ம உங்கள்கிட்ட அப்ப ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ பேசிட்டு அது நமக்கு வேண்டாது, எதுக்கு நாம் போய் கேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பிபி ஏறாது, சுகர் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே என்ன பேசுனாங்க, என்ன பேசுனாங்க தெரியலையே, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. இங்கே ரிசல்ட் பிரெட் அப்படி பிளட் என்ன ஆகுது, மேலே புஷ்ஷுன்னு போய் ஏறி வேத்து கொட்டுதா இல்லையா? இது ஏன் அடுத்தவன் பிரச்சனை தலையிட்டு அப்படித்தாயா இருக்கும். நீங்கள் நம்ம பிரச்சனையே சமாளிக்க முடியாமல் கிடக்கலாம், இதில் போய் அதையே போய் மூக்கம் உழைச்சிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத வேலை இல்லையா? பி கூல். எது பெருமானே நீ இருக்கிறையா, எனக்கு என்னையா? ஏன் நீ எனக்கு தர வேண்டும் என்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நீ கொடுக்காது எனக்கு தேவையும் இல்லை.
அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு கிடைக்கணும். என் சாமி கொடுத்தா கொடுக்கட்டும், வேண்டாமியா அந்த சாமி விழுந்து அதெல்லாம் நீ வச்சுக்க, எனக்கு வேண்டாம், என் சாமி கொடுத்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு உறுதியாக நின்றால் பெருத்த லாபம் உண்டு. எது? சிவத்தின் லாபம், சிவபோகம் என்கிற பெரும் பயன் உண்டு. இல்லைன்னா நமக்கு சிறு சிறு பயன்களையே அமைதி பெற்று நின்றுடும். அதனால் இறைவன் எங்கே ஆடுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இடத்தில் ஆடுகிறான். ஒன்று தில்லை என்கிற இடத்தில் ஆடுகிறான், இன்னொன்று ஒவ்வொரு உயிரிலும் ஆடுகிறான். இதில் ஒரு வியப்பு என்ன தெரியுங்களா? தில்லை என்பது அசித்து, உயிர் என்பது சித்து. அவன் எங்கே ஆடுகிறான்? சித்திலும் அசித்திலும் ஆடுகிறான். இந்த 2 வகையும் உண்டு. இதைத்தான் யார் சொன்னா? இதை நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பல கோவையால் சொல்றார் என்னவென்று, சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான், சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான், சிற்றம்பலத்தும் உறைவான் என் சிந்தையுள்ளும் உறைவான். திருக்கோவையார் அப்படி ஒரு நூல் இருக்கா? இருக்குதுன்னு சொல்றாங்க ஐயா. 8ஆம் திருமுறையின் பிற்பகுதி, சரிங்களா? அதுக்குள்ள இருக்கிறது. இன்னும் பல இடங்கள், இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, அந்த இடமும் அந்த குறிப்பு தான். எனவே இறைவன் எங்கே ஆடுகிறான்? வெளியேயும் ஆடுகிறான், உள்ளும் ஆடுகிறான். நம் உள்ளும் ஆடுகிறான், நமக்கு வெளியேயும் ஆடுகிறான். வெளி என்பது சிதாகாய பெருவெளி என்கிற 36 தத்துவம் கடந்த பெருவெளியில் ஆடுகிற பெருமான் தான் நம்பொருட்டு நம் இதயம் என்கிற வெற்றிடத்திலும் ஆடிக்கொண்டிருக்கிறான். இதயமும் வெற்றிடம், உலகம் கடந்த இடம் வெற்றிடம். எனவே அவன் எங்கு ஆடிக்கொண்டிருக்கிறான்? வெற்றிடத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான். யாருக்காக? நமக்கே, நமக்காக, அவருக்காக இல்லை. அவர் ஆட்டம் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சாருன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அப்போ நாம் ரெஸ்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஏன்? ஒருவேளை சாப்பாடு சாப்பிடும்போது சாமி ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சான்னு வச்சுக்கிறேன், வச்ச கை வச்ச மாதிரியே நின்றுக்கும், மேலேயே வராது. ஏன்? அவர் ஆடலை நிறுத்திட்டார்னா இந்த கை இங்கே இயங்காது. அவர் ஆடிக்கிட்டே இருப்பனால தான் நமக்கு என்ன, அது கண் இமைக்கப்படுகிறது, மூச்சு காற்று போய் வந்துட்டு இருக்குது, கை அசைவுகளுக்கெல்லாம் உட்பட்டு. ஏன்? இங்கேயே லப்பு டப்புன்னு ஆடலைன்னா நம்ம ஆட்டம் போச்சு இல்லையா? இங்கே நிறுத்திட்டா வெளியே ஆடிடுவாங்க. இப்படிதானுங்க. கையை கட்டி காலை கட்டி போட்டு மாப்பிள்ள கொட்டு, மச்சான் கொட்டு அப்படின்னு போட்டு ஒரு ஆட்டை போட்டுட்டே எல்லாரும் பார்க்கும் மண்ணா என் மச்சானை கூட்டிட்டு போற மாதிரியான்னு கொண்டு போய் பெரிய தேரா கட்டி ஆடல் பாடலோட கொண்டு பட்டாசை வச்சு கொண்டு ஒளிஞ்சாண்டா சனியன்னு முடிச்சுட்டு வந்துடுவான் இல்லைங்களா? இப்படித்தான் நாட்டில் போயிட்டு இருக்குது இல்லையா? இதுதான் பார்க்கணும். எனவே இங்கே ஆடிக்கொண்டு இருக்க வரைக்கும் நம்ம ஆட்டம், இங்கே நின்றுச்சுன்னா வெளியிருக்கிறவங்களாம் நம்மளை கொண்டாடிடுவாங்க. எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, இறைவன் ஆடுகிற இடம் 2 இடம். அறிவுக்குள்ளும் அறிவு கடந்த இடத்திலும் அவன் ஆடுகிறான். எனவே இறைவன் ஆடுகிற இடம் இங்கே தான். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவில கேள். நான் சொல்ற கேள். சிட்டன், சிட்டன்னா மேலானவன் அர்த்தம். சிட்டன் சிவலோகனை, சிட்டனை சிவலோகனை அப்படின்னு திருவாசகம் உண்டு, தேவாரத்தில் உண்டு. மேலான சிவாய நம என்னும் திரு எழுத்து, சிவாய நம என்ற 5 எழுத்தால அவன் அபாயம் அற உயிர்களுடைய துன்பம் நீங்க ஆடுகிறான். எனவே இறைவன் ஆடுகிற ஆடலுடைய பயன் உயிர்களின் துன்ப நீக்கத்துக்காக ஆடுகிறான். எதுங்க துன்பம் உயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்துட்டுமே இந்த பிறவியில் நமக்கு பொருளாதாரத்தில் வருகிற துன்பம், உடம்பில் ஏற்படுகிற குறைபாடுகளால் வருகிற துன்பம், இப்படி நிறைய துன்பம் இருக்கிறது. இந்த துன்பங்களை விட பெரிய துன்பம் எது தெரியுங்களா? பிறந்தது தான் துன்பம். அது பேர் பிறவி பிணி என்று பெயர். பிறந்த பிணியாகிய பிறவிக்கு அவன்தான் மருந்தாக இருப்பதனால நமக்கு அபாயம் அற ஆடுகிறான் என்ற சொல்லுக்கு நம் துன்பம் நீங்க ஆடுகிறான் என்பது பொருள். இங்கே துன்பம் என்பது பிறவி துன்பம் நீங்க ஆடுகிறான் என்பது
ஆழமான கருத்து என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவனுடைய திருவரு கருணையினால் இந்த அளவில் நாம் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் இந்த அஞ்செழுத்தில் அந்த கூத்தினுடைய வகை, அஞ்செழுத்தின் வகைகளை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி பெருமானுடைய திருவரு கருணையை நீள நினைந்து போற்றி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மதிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வெள் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.